भक्तवृंदा। हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम हरे राम 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 हरे हरे। मुगं करोति वाचालं पङ्गुलङ्गायते गिरिं, यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारिणम्। यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। हरि ओम तत्सत। हरे कृष्णा। हरे कृष्णा प्रभु ஸோ प्रणव உங்க शुभ எல்லாருக்கும் இந்த மதியான நேரத்துல हरे कृष्णा प्रभु। அருமையான ஒரு நிகழ்வுல நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்கோம். ஸோ முதற்கண் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் பிரார்த்தனைகள். हरे कृष्णा இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்லயே 88 மியூட் பண்ணாதவங்க தயவு செஞ்சு மியூட் பண்ணிடுங்க. இல்லைன்னா அப்புறம் நான் உங்களோட பேச்சை நான் கேட்குற மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே இன்னைக்கு 58 பேரு, நல்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை பக்தர்கள் வந்து குரு மகாராஜோட சங்கத்தை எடுத்துக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. நானும் முயற்சி பண்றேன் எந்த அளவுக்கு வந்து குரு மகாராஜோட சங்கத்தை எல்லாருக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. முதற்கண் உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான விஷயத்தை நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணமா இருந்தவங்க வந்து விஸ்வேஸ்வரி மாதாஜி. ஸோ அவங்க வந்து ரீசெண்டா இந்த ப்ரோக்ராமை பத்தி குரு மகாராஜுக்கு ஒரு இமெயில் பண்ணினாங்க. இந்த மாதிரி நாங்க வந்து தமிழ்ல வந்து ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிருக்கோம், அதற்கு குருநாதரோட ஆசீர்வாதம் தேவை. இன்னும் பக்தர்கள் தமிழ் தமிழ் தெரிந்த பக்தர்கள் நிறைய பேருக்கு வந்து உங்களோட கருணை கிடைக்கணும், அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஸ்வேஸ்வரி மாதாஜி ஒரு இமெயில் பண்ணியிருந்தாங்க குரு மகாராஜுக்கு. ஸோ குரு மகாராஜ் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அந்த மெயிலுக்கு வந்து என்ன பதில் கொடுத்திருந்தாருன்னா, உங்கள்கிட்ட இந்த மாதிரி நீங்க வாட்ஸ்அப் சேனல் ஏதாவது கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, அந்த மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணியிருந்தா எனக்கும் அந்த லிங்க் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி குரு மகாராஜ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நேரடியாக நமக்கு வந்து இந்த ஜெயபதாக சுவாமி சிஷ்ய சமூக சங்கா தமிழ், இதுக்கு வந்து குருநாதருடைய நேரடி அனுமதியே நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. ஆக யாரெல்லாம் தமிழ் உலகில் தமிழ் பேசும் தமிழ் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் பக்தர்களுக்காக இந்த சேனல் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இத வந்து நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும். ஏன்னா குருவினுடைய கருணை வந்து எப்படி வேண்டுமானாலும் இறங்கி வரலாம். இந்த ரூபத்துல இருந்துதான் குரு மகாராஜோட கருணையை நம்ம பெறணும் அப்படிங்கிறத விட, சிரவணத்தின் மூலமாக அவருடைய கருணையை எவ்வாறு பெறுவது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த வாட்ஸ்அப் சேனல் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய பக்தர்களுக்கும் நிறைய தீட்சை வாங்கின பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து இந்த லிங்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும் போது, ஏன்னா கான்டாக்ட்ல இல்லாத நிறைய பேர் இப்ப வந்து என்னுடைய கான்டாக்ட்ல ஒரு 200 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இந்த குரூப்ல ஜாயின் ஆயிருக்காங்க. அதோட பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குரூப்பை கிரியேட் பண்ணி ஜஸ்ட் ஒரே நாள்ல 500 பக்தர்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறோம் நம்ம பக்தியில அப்படிங்கிற விஷயம் வந்து
அதுவும் குருவை பத்தி கேட்கறதுல எவ்வளவு ஆர்வமா இருக்கும். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கு இன்னும் உற்சாகம் அதிகமாகுது. சோ அந்த அந்த வாய்ப்பை கொடுத்தவங்க எல்லாருக்குமே முதற்கண் உங்களோட சிரம் தாழ்ந்த என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவிச்சுக்கிறேன். சோ இப்ப இந்த எங்களோட குரூப்ல இல்லாத பக்தர்கள் நிறைய பேர் வெளியில இருப்பாங்க. உங்க கான்டாக்ட்ல நம்ம காட் பிரதர்ஸ், காட் சிஸ்டர்ஸ். சோ அவங்களுக்கு உங்களுடைய லிங்கை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றதன் மூலமா அவங்களும் குரு மகாராஜை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடியும். இனி வரும் காலங்கள்ல நிறைய பெரிய தலைவர்கள் எல்லாரும் கூட பேச போறாங்க. சோ அதற்கான முயற்சியிலையும் நானும் விஸ்வேஸ்வரி மாதாஜியும் ஈடுபட்டு இருக்கிறோம். சோ நீங்க எல்லாரும் வந்து ஒருமித்தமா பிரார்த்தனை பண்ணுங்க. நம்மளோட முக்கியமான நோக்கம் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, எப்படியாவது ஆன்மீக குருவை நமக்கு கிடைத்த இந்த மனித பிறவியை கொண்டு அவரை திருப்திப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். சோ குரு திருப்தி ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் கொஸ்டின் மார்க்கே கிடையாது. டைரக்டா கிருஷ்ணா சாங்ஷன். சோ நமக்கு லைஃப் டெஸ்டினேஷன் கிளியர் ஆயிடும். பகவத் தாமத்துக்கு திரும்பி போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு ரொம்ப அரிதாக, சுலபமாக கிடைத்து விடும். ஏன்னா ரொம்ப அரிதான ஒரு விஷயம் குருவின் மூலமாக ரொம்ப சுலபமாகிவிடும். சோ அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விருந்தாவனத்துல இருந்து பக்தர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. நிறைய பக்தர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ ஆக இன்னைக்கு நம்ம வந்து குரு தத்துவத்தை பத்தி, குரு மகாராஜ் பத்தி நம்ம உள்ளார போய் பார்ப்போம். ரொம்ப ஹரே கிருஷ்ணா. அந்த குரூப்ல 647 பேரு இன்னைக்கு இப்போ வந்து இருக்கிறாங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். சோ இன்னும் நிறைய பேர் வந்து, ஏன்னா வாட்ஸ்அப்ல அநேகமா எனக்கு தெரிஞ்சு 2000 பேர் வரைய ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல 1024 பேரு இந்த இப்ப ஓபன் பண்ணிருக்க குரூப்ல ஜாயின் பண்ணலாம். அதுலயே நம்ம கம்யூனிட்டி போட்டுட்டா எத்தனை குரூப் கம்யூனிட்டி வேணாலும் உள்ள வந்துக்கலாம். அது மாதிரி எவ்வளவு பேர் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு. இத ரொம்ப கம்யூனிட்டி ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சோ அதனால இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது காற்றுள்ள போதே தூற்றிக் கொள்ள வேண்டும். குருவை பத்தி கேட்கறதுக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்குதோ மொபைல் போனை எடுத்துட்டு உட்கார்ந்துட வேண்டியதுதான். ஏன்னா ஸ்ரவண மாத்திரம் இது வந்து ஹிருதய மார்ஜனம். குருவை பத்தி கேட்க கேட்க நம்ம மனசுல இருக்கிற அழுக்குகள் ரொம்ப சுலபமாக நீங்க பெறும். ஈவந்தோ ஹரிநாமத்தின் மூலமாக நம்ம அந்த அழுக்குகளை நீக்குவதற்காக ரொம்ப பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சுத்த பக்தரை பத்தி கேட்கும் போது அது அந்த பணி வந்து ரொம்ப சுலபமாயிடும். அதனால நிறைய வந்து அவரை பத்தி கேட்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து ஆன்மீக குரு வந்து எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவர் அப்படிங்கறது வந்து தொடர்ச்சியாக பல்வேறு மூத்த பக்தர்கள் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கை எடுத்து இந்த ஜேஎஸ்எஸ் குரு சங்காவை வந்து லீடு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ நம்ம எல்லாருமே டெய்லி இன்னைக்கு அது ப்ராசஸ்ல இருக்கான்னு தெரியல. காலையில மங்களாரத்தி முடிச்ச உடனே எல்லாரும் துளசி மகாராணி முன்னாடி உட்கார்ந்துட்டு தசவித அபராதங்களை வந்து, நாம அபராதங்களை வந்து சொல்லுவோம். இன்னைக்கு அது வழக்கத்துல இருக்கா இல்லையான்னு தெரியல. எத்தனை கோயில்கள்ல அது பயன்பாட்டுல இருக்கு அப்படிங்கிறது. மாயப்பூர்ல அது சுத்தமா இல்லை. மங்களாரத்தி முடிஞ்ச உடனே என்ன அனௌன்ஸ்மெண்ட்டே இங்க வந்து 20-25 நிமிஷம் எடுத்துரும். அதனால மாயப்பூர்ல சிக்ஷாஷ்டகம் வாசிக்கிறதோ அல்லது வேற எந்த விஷயங்களை பண்றதுக்கோ இங்க வாய்ப்புகள் இல்லை. சோ அதுல வந்து நம்ம நாமம் சொல்லணும் அப்படின்னாலே இந்த 10 விதமான அபராதங்களை தவிர்க்கணும். முடியல. கிருஷ்ணா வந்து 3ஆவதாவே ஒரு அபராதத்தை போட்டுட்டாரு. என்ன அபராதம்? ஆன்மீக குருவின் கட்டளையை மீறுவதும் அவரை ஒரு சாதாரண மனிதராக நினைப்பதும் அபராதம். வெரி குட், பரவாயில்ல.
வாழ்த்துக்கள். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் நம்ம. சோ ஆன்மீக குருவின் கட்டளைகளை மீறுவதும் அவரை ஒரு சாதாரண நபராக எண்ணுவதும் குற்றம். குரு சாதாரணமானவரா? அந்த ஒரு கேள்வியை வைப்போம். ஏன் அப்படி? ஆமா அப்படின்னா ஏன் அவர் சாதாரணமானவர் அல்ல அப்படிங்கிறதுக்கு விளக்கம் வரணும். பொதுவா ஆன்மீக குரு அப்படிங்கிறவர் நம்மள கிருஷ்ணரோட சம்பந்தப்படுத்தக்கூடியவர். ஏன்னா இந்த கட்டுண்ட வாழ்க்கையில ஒரு ஜீவாத்மா எப்படி பகவானை சென்று அடைவது, பகவானுடைய பாத கமலங்களை எப்படி சரணடைவது அப்படிங்கிற அடிப்படை தத்துவம் கூட தெரியாத இந்த பௌதீக புலன் நுகர்ச்சியில் உழண்டு கொண்டு வாழக்கூடிய ஒரு ஜீவன். நமக்கு ஆசைகள் ரொம்ப அதிகம். அதிகம்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, பேராசை. எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. அந்த அளவுக்கு நம்ம இந்த கட்டுண்ட வாழ்க்கையில சுகிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல மூழ்கி போயிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரியான ஒரு மூழ்கிய கட்டுண்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவை பௌதீக பந்தனத்திலிருந்து பிரித்து பகவத் சேவையில, பகவானுடைய பக்தியில ஒருத்தரை ஈடுபடுத்தணும் அப்படிங்கிறது டஃபஸ்ட் ஜாப். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, எனக்கு ஒரு பொருள் ரொம்ப பிடிக்கும், அதன் மேல எனக்கு அதீதமான பற்றுதல். அந்த பற்றுதலை விடணும் அப்படின்னா அதற்கு மேற்படியான உயர்ந்த சுவை எனக்கு ஒண்ணு வேணும். அந்த உயர்ந்த சுவை கிடைக்காத பொழுது என்னால அந்த பற்றுதல்ல இருந்து வெளியில வர முடியாது. சோ இந்த உயர்ந்த சுவையை கொடுப்பதற்காக பகவானால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நபர் தான் ஆன்மீக குரு. அவரை சைத்திய குரு அப்படின்னு சொல்லுவாங்க. சைத்தியா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா வெளிப்புறத்து. உள்ளார இருக்கக்கூடிய பரமாத்மா வெளியில குருவோட ரூபத்துல நிக்கிறார். சோ அந்த ஆன்மீக குரு இந்த பௌதீக வாழ்க்கையில சிக்கி தவித்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவாத்மாவினை ரொம்ப கஷ்டப்பட்டு பகவான்கிட்ட கெஞ்சி அழுது பிறண்டு எப்படியாவது இந்த ஜீவனை காப்பாத்துங்க, எப்படியாவது உங்களுடைய சேவையில இந்த ஜீவனை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ பிரயத்தனப்படுறாரு. நம்மளுக்காக அத்தனை பிரார்த்தனைகள் செய்யறாரு பகவான் கிட்ட. அவருடைய பிரார்த்தனையின் பலனால மட்டும்தான் நம்மளால இந்த பௌதீகத்துல இருக்கக்கூடிய சுவையை விட முடியும். ஆன்மீக குருவின் கருணை பார்வை இல்லை அப்படின்னா நம்மளால இந்த பௌதீகத்துல இருக்கக்கூடிய ஒரு அல்ப விஷயத்த கூட நம்மளால விட முடியாது. அப்பேற்பட்ட ஆன்மீக குரு நமக்காக எந்த மாதிரியான தியாகங்களை எல்லாம் செய்யறார். அவர் கொடுக்கிற கட்டளைகளை நம்ம எப்படி கடைபிடிக்காமல் இருப்பது? எவ்வளவு தியாகங்கள்! அந்த தியாகங்கள் ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னா கணக்கிலே இல்ல, அளவிட முடியாது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுவோம். இப்ப குரு மகாராஜோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் பிறந்ததே ரொம்ப ரிச்சஸ்ட் ஃபேமிலி இன் அமெரிக்கா. இவ்வளவு வசதியான குடும்பத்துல பிறந்தவர். இந்த மில்வாக்கி டு மாயாப்பூர்னு புஸ்தகம் குரு மகாராஜோட பயோகிராஃபி புக் வந்திருக்கு. எத்தனை பேர் அதை வாங்கி படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. சோ குரு மகாராஜோட வாழ்க்கை வரலாறு ஒரு தமிழ் புஸ்தகமாகவே இருக்கு. மில்வாக்கி டு மாயாப்பூர். மில்வாக்கி அவர் பிறந்த ஊரு.
சோ அந்த புஸ்தகத்துல குரு மகாராஜோட வர்ணனை, அவரோட சொத்து மதிப்புகள் வந்து எழுதப்பட்டிருக்கும். அவங்க அப்பா வந்து பெரிய பெயிண்ட் பிசினஸ் மேன், பெயிண்ட் ஃபேக்டரியோட ஓனர். அப்பவே அந்த காலத்துல 60கள்ல 400க்கும் மேற்பட்ட ஏஜென்ட்டை வச்சு நடத்தி இருக்காரு. அப்ப அவரோட வாழ்வாதாரம் எப்படி இருந்திருக்கும்? ம்? பஞ்சு மெத்தலையும் பஞ்சு மெத்தையிலையும் வீட்டுக்குள்ளாரே ஸ்விம்மிங் பூலும், இத்தனை வசதியாக வாழ்ந்த ஒரு நபர் முதல்ல பிரபுபாதரை சந்திச்ச மாத்திரமே அவர் முடிவு பண்ணிட்டார், இது என்னோட வாழ்க்கை கிடையாது. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஆன்மீக குருவிற்கு பணி செய்து கிடப்பதே. முதல் மாத்திரம். சோ அந்த அளவுக்கு வந்து பகவானோட அந்த குருவோட ஈர்ப்பு அவருக்கு இருந்தது, ஆன்மீகத்துல எதையாவது செய்யணும் அப்படின்னு. சோ பிரபுபாதர் அவரை பல்வேறு சூழ்நிலைகள்ல கொண்டுட்டு போய் வச்சிருக்காரு. கொண்டுட்டு போய் மான்ட்ரியல் டெம்பிள்ல தலைவராக்குனாரு. அங்க வந்து ஒரு கிரகஸ்த பக்தர் தான் வந்து கோவிலோட தலைமை அதிகாரி. அவரும் அவரோட மனைவியும் குரு மகாராஜா கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீ பேசாம கிரகஸ்தாவாயிடு அப்படின்னு, திருமணம் செய்து கொள், திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டால் ஆஹ் சம்பூர்ணம் வாழ்க்கை வந்து பரிபூரணம் ஆகிவிடும் அப்படின்னு. சோ 2-3 தடவை கண்டினியூஸா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. குரு மகாராஜுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. குரு மகாராஜ் உடனே பிரபுபாதருக்கு ஒரு ட்ரங்க் கால் எழுதுறாரு. அந்த காலத்துல ட்ரங்க் கால் தான் ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு மாதிரி இமெயில் எல்லாம் கிடையாது, லெட்டர் எல்லாம் போட முடியாது. நினைச்ச மாத்திரத்துல குரு வந்து நிக்கவும் முடியாது. சோ பிரபுபாதருக்கு ட்ரங்க் கால் எழுதுறாரு. பிரபுபாதர், இந்த மாதிரி இவங்க வந்து என்ன கல்யாணம் பண்ண சொல்றாங்க, நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை வயசு? 23 வயசு குரு மகாராஜுக்கு. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அப்போ பிரபுபாத் வந்து சொன்னாங்க, நீ அவங்கள்ட்ட சொல்லிடு, ஒரு 30 வயசுக்கு அப்புறம் தான் முடிவு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பிரபுபாத் அவரோட பிளானையே மாத்தி மான்ட்ரியல்ல இருந்து தூக்கி வேற ஒரு கோவில்ல போட்டுட்டாரு. அங்க இருந்து அப்படியே இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்துட்டார். ஸோ நம்ம ஒரு ஆன்மீக குரு அப்படிங்கிறவரு பௌதீக உலகத்துல வாழக்கூடிய ஒரு ஜீவராசிக்காக இத்தனை கஷ்டங்களை பட வேண்டுமா? ஜாலியா வாழ்ந்து இருக்கலாமே. நல்ல ஒரு சோஃபா குஷன் போட்டுக்கிட்டு கையை தட்டினா 2-3 வேலையாட்கள் வந்து பணி செய்ய கிடப்பது, அந்த மாதிரி வசதியான வாழ்வு, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு டில் டுடே. அவர் பக்கத்துல இருந்து பாக்குற எங்களுக்கு தான் தெரியும் அவர் படக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாருமே. சோ இப்படியாக ஒரு குரு பல்வேறு விதமான சூழ்நிலைகள்ல இந்த பௌதீகத்துல சிக்கி தவிக்கிற ஒரு ஆத்மாவை கடை தேற்றம் செய்வதற்காக அவர் பெரிய பிரயத்தனம் பண்ணி இங்க வராரு. நம்மளுக்கான எல்லா விஷயங்களையும் அவர் முன் வந்து கொடுத்து தரார். சோ அப்பேற்பட்ட குருவை, அவர் கொடுக்கிற கட்டளைகளை நம்ம ஒருபோதும் சாதாரணமானதாக மாற்றிவிடக் கூடாது, ரொம்ப சீப்பா எடுத்துடக்கூடாது. குருமுக பத்மா வாக்கியா சித்தத்தே கொரியா ஐக்கியா. அதை என்ன பண்ணணும், அவர் ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்றாரு அப்படின்னா அதை எப்படியாவது நம்மளோட ஹிருதயத்துக்குள்ளார கொண்டுட்டு போய் அந்த ஹிருதயத்தின் மூலமாக அந்த செயலை எப்படி செயல்படுத்துவது, அவரோட ஆணையை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிறத பத்தி சிந்திக்கணும். அதுதான் குருவோட கட்டளை. அந்த கட்டளைகளை மீறுபவன் மிகப்பெரிய அபராதி. ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள், பக்தி சித்தாந்த சரஸ்வதி பிரபுபாத் அவருக்கு ஒரு கட்டளையை போட்டார். என்ன போட்டாரு? அமெரிக்காவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு. ரைட்? 64 வயசு தாத்தா ஈசி சேர்ல உட்கார்ந்து இருக்காம, பக்கத்து வீட்டு பொடனி கதையை பேசாம, ஜலதூதா கப்பல்ல ஏறி அமெரிக்காவுக்கு போய் இறங்கி, வடக்க தெக்க தெரியாம, எங்கிட்டு போகணும்னு தெரியாம, அங்க இருந்த யாரோ ஒரு வீட்டுக்குள்ளார தங்கி இருந்து அந்த வீட்டுல இருக்கிற பொருட்களை எடுத்து சமைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணணும்னு நினைச்சா
அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளார மாமிசங்கள் எல்லாம் இருக்க. ம் இத்தனை சகிப்புத்தன்மையோட ஸ்ரீல பிரபுபாதர் அவரோட குருவின் ஆணையை நிறைவேற்றுவதற்காக போனார். அந்த ஆணைகளை அவருடைய காலம் முடிவதற்கு முன்னாடியே நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. என்னன்னு பக்தி சித்தாந்த சரஸ்வதி ஆணையிட்டாங்க, எப்பெல்லாம் உனக்கு பணம் கிடைக்குதோ புஸ்தகங்களை வந்து பிரசுரம் பண்ணு, நிறைய பக்தர்களை உண்டாக்கு, பிரச்சாரம் அமெரிக்கால போய் செய். இந்த 3 கட்டளைகளை சில பிரபுபாதர் அவர்களுக்கு பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்கள் கொடுத்தாங்க. முடிச்சிட்டாரு. சோ ஸ்ரீல பிரபுபாதருடைய விஷன் ரொம்ப பெருசு. சின்ன அளவுல கிடையாது, ரொம்ப பெருசு, விஸ்தாரமான பார்வை பிரபுபாதருக்கு. அவரோட ஒவ்வொரு சீடர்களுக்கும் தலைமையில சுமக்க முடியாத அளவிலான கட்டளைகளை ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு சீடருக்குமே. சோ ரீசெண்டா 2-3 நாளைக்கு முன்னாடி கர்கமுனி பிரபு, ஹிஸ் கிரேஸ் கர்கமுனி பிரபு அப்படின்னு சொல்லி பிரபுபாதரோட ஒரு சீடர் இருக்கார். அவரோட உபன்யாசத்தை ஃபேஸ்புக்ல கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஸ்ரீல பிரபுபாதர் வந்து கும்பமேளாவுக்காக பிருந்தாவனத்துல இருந்து அலகாபாத் போயிட்டு இருக்காங்க ட்ரெயின்ல. ஸோ அப்போ வந்து மதுரா, டெல்லி இதை தொட்டு தான் வந்து அலகாபாத் போக முடியும் போல இருக்கு. ட்ரெயின் பிரயாணம் அப்படிதான் இருந்திருக்கும் போல இருக்கு. எனக்கு இன்னைக்கும் சரியா ரூட்டு தெரியாது. ஸோ அந்த ட்ரெயின்ல ஏறி பிரபுபாதர் உட்கார்ந்துருக்காரு. பிரபுபாதர் கூட 4-5 சீடர்களை கூட்டிட்டு போறாரு. போகும்போது ரயில்ல பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு பக்தர் கூட கிடையாது, ஒரு பிரயாணி. சரியில்ல, பிரபுபாதரை பார்த்து கேட்டாராம், நீங்க உலகம் ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணி பயங்கரமா இந்த ஆன்மீக இயக்கத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். பேப்பர்ல எல்லாம் நான் வந்து நிறைய வாசிக்கிறேன் உங்களை பத்தி. நீங்க ஏன் டெல்லியில ஒரு சென்டர் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டாராம். ஸோ பிரபுபாதர் அதை பத்தி ஒண்ணுமே யோசிக்கல. அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டாரு. அலகாபாத் போனாங்க. அந்த பிரயாகராஜ்ல கும்பமேளா நிகழ்வுகளை அட்டன் பண்ணாங்க. எல்லா நிகழ்வுகள் எல்லாம் முடிஞ்சு 10 நாள் பிரபுபாதர் அங்க தங்கி இருந்திருக்காங்க. முடிஞ்சு திரும்பி வரும்போது அன்எக்ஸ்பெக்டடா ட்ரெயின் அன்னைக்கு டெல்லி ஸ்டேஷன்ல வந்து நிக்குது. ஏதோ ஃபால்ட் ஆகி ஒரு 1/2 மணி நேரம் நிக்குது. பிரபுபாதர் சடனா திரும்பினாராம். ஷியாம் சுந்தர் பிரபு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்தர் கூட இருந்தாங்களாம். பிரபுபாதர் சொன்னாங்களாம், நீங்க 2 பேரும் ட்ரெயினை விட்டு இறங்குங்க அப்படின்னு. என்ன பிரபுபாத் அப்படின்னு, இங்க சென்டர் ஆரம்பிச்சுட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்கன்னு சொல்லி பிரபுபாத் கிளம்பி போயிட்டாரு. சோ நம்மள எத்தனை பேர் தயாரா இருக்கிறோம் இப்படி நடுவழியில இறக்கி விட்டு ஒரு சென்டரை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னா நம்மள எத்தனை பேர் ரெடியா இருக்கோம்னு சொல்லுங்க பாப்போம். அவங்க 2 பேர் பட்ட கஷ்டத்துல உண்டானதுதான் இன்னைக்கு ஈஸ்ட் ஆஃப் கைலாஸ் கோவில். இதுதான் குருவோட ஆணை. சடனா வழியில அட்ரஸ் கிடையாது, வடக்க போகணுமா தெற்க போகணுமான்னு தெரியாது, மொழி தெரியாது, ஹிந்தி தெரியாது சுத்தமா. சடனா இறக்கி விட்டு போய் பிரீச்சிங் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாத் பாட்டு கிளம்பி போயிட்டாரு. இதேதான் ஒவ்வொரு சீடர்களுக்கும். ஷியாம் சுந்தர் பிரபு இறங்கி அவர் பாட்டு அங்க போய் டெல்லியில போய் உட்கார்ந்து 1 வாரத்துல அப்படி ஒரு ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணி இடத்த வாங்கி கோவிலை கட்டி, இதுதான் குருவோட ஆணை. குருவோட கட்டளைகளை நம்ம இப்படிதான் ஏத்துக்கணும். சோ பிரபுபாதர் வந்து ஒவ்வொரு சைடர்களுக்கும் இத கேட்ட உடனே எனக்கு ரோமாஞ்சனம், மயிர் கூச்செறிஞ்சு நின்னுடுச்சு. நம்ம எங்கேயாவது போய் யாரையாவது கல்டிவேட் பண்ணணும்னாலே 1000 தடவை யோசிக்கிறோம். அவங்க நம்ம வேவ் லென்த்துக்கு ஒத்து போவாங்களா, நம்ம சொல்ற பேச்ச அவங்க கேட்பாங்களா, எத்தனை விஷயங்களை நம்ம யோசிக்கிறோம். ஆனா பிரபுபாதரோட ஒவ்வொரு சீடர்களுமே எந்த விஷயத்த பத்தியும் யோசிக்கல. பிரபுபாத் சொல்லிட்டாரு, செய்யணும், அவ்வளவுதான். சோ அந்த அளவுக்கு குருவோட வார்த்தையில நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு.
என்ன வேணா நடக்கலாம், குரு சொன்னா எது வேணா செய்யலாம். அந்த நம்பிக்கையின் வழி கொண்டு அவங்க வந்து அவரோட கட்டளைகளை அப்படி சிறமேற்கொண்டு செஞ்சாங்க. இப்படியாக வந்தவர் தான் தவத்திரு ஜெயபதாக சுவாமி குரு மகாராஜ். எங்க? மாயாப்பூருக்கு. அவரோட ஆரம்ப காலங்கள் எல்லாம் வந்து மாயாப்பூர்ல வாழ்ந்த பக்தர்களை கேட்கும்போது கண்ணுல கண்ணீர் இல்ல, ரத்தம் தான் வடியுது. உம் சோ ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். ஸ்ரீல பிரபுபாதர், நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்ரீல பிரபுபாதர் மாயாப்பூர்ல லேண்ட் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. தமால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜும் குரு மகாராஜும் தான் அந்த விஷயங்கள்ல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ பெங்கால்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பீப்புள் வந்து யாரு அப்படின்னா கோஷ் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. கோஷ். ஸோ அவங்கள டீல் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஈவன் முஸ்லிம்ஸை கூட நீங்க டீல் பண்ணிடலாம், பட் கோஷ் வந்து டீல் பண்றது ரொம்ப கஷ்டம். என்ன மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப எனக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் அந்த பேச்சை வந்து மாத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மக்கள் கிட்ட இஸ்கானுக்கு இடத்த வாங்கணும். ஸோ குரு மகாராஜ் பெரிய போராட்டத்தின் முடிவுல இடமெல்லாம் வாங்கிட்டாரு. பிரபுபாதருக்கு இடத்த அனுப்பி வைக்கிறாரு, இதுதான் இடம் குரு மகாராஜ் அப்படின்னு. பிரபுபாதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு குரு மகாராஜை வாழ்த்தினாரு. வாழ்த்திட்டு ரொம்ப சந்தோஷம், நான் தமால் கிருஷ்ணாவை அனுப்பி வைக்கிறேன், மீதி ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் இது என்ன எல்லாங்கிறத பாருங்க அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு சின்னதா முதல்ல ஒரு பர்ணசாலை போடுறாங்க. இன்னைக்கும் நீங்க மாயாப்பூருக்கு வந்தீங்கன்னா அந்த திவ்யமான தரிசனத்தை வந்து பார்க்கலாம். பஜன் குட்டீர், 24 மணி நேரம் கீர்த்தனம் நடக்கக்கூடிய அந்த பஜன் குட்டீர் தான் முதல் இஸ்கானுடைய கோவில். அந்த பஜன் குட்டீரை ஒட்டி லென்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு ஒரு கட்டடம் இருக்கும். எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? வெரி குட். பிரபு பார்த்திருக்காரு, விஸ்வேஸ்வரி மாதாஜி பார்த்திருக்காங்க, ராதாராணி மாதாஜி பார்த்திருக்காங்க. சோ அந்த பர்ணசாலைகளுக்கு உள்ளாரதான் வந்து அது எப்படி இருந்தது தெரியுங்களா? இப்பதான் சிமெண்ட் செவரு, அன்னைக்கு அது வெறும் தட்டி. தட்டின்னா மூங்கில் மூங்கில் இலைகளால செய்யப்பட்ட அந்த தட்டி அது. அங்கதான் எல்லாரும் தூங்கணும், சாப்பிடணும், எல்லாமே பண்ணணும். சோ முதல்ல ராதா மாதவர் கௌரங்க மகாபிரபுவுக்கு ஒரு அறையையும், அந்த பில்டிங்கோட கடைசியில ஸ்ரீல பிரபுபாதர் தங்குவதற்கு ஒரு அறையும் தேர்ந்தெடுத்தாங்க. அதை செஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பணம் வசூல் பண்ணி பண்ணி குரு மகாராஜ் அந்த சைட்ல இருக்கிற அந்த பர்ணசாலை, அவங்க தங்குறதுக்கான இடங்களை வந்து நிர்மாணம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ ஓரளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு. குரு மகாராஜுக்கு தேவையான பக்தர்கள் அசிஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. மொத்தமா மாயாப்பூர்ல 12 பேர் இருந்திருக்காங்க. 2 பேர் பூஜாரிங்க, மீதி 10 பேர் இங்க தங்கி இருந்து சேவை பண்றதுக்கு. பஞ்சரத்ன பிரபு, பகவான் பிரபு, குரு மகாராஜ், அதுக்கப்புறமா ஜனநிவாஸ் பிரபு அண்ட் பங்கஜாங்கிரி பிரபு, இது போக இன்னும் சில பக்தர்கள், எனக்கு சரியா பேர் தெரியல, இவங்க எல்லாரும் தங்கி இருக்காங்க. மீதி பேரெல்லாம் டிராவலர்ஸ், வந்துட்டு வந்துட்டு போகக்கூடிய பக்தர்கள். சோ அப்போ ஒரு நாள் வந்து பிரபுபாதர் இந்த ராதா மாதா விக்கிரகங்கள் உற்சவ மூர்த்தியை வந்து பிரபுபாத் தான் பிரதிஷ்டை பண்ணாங்க. ராதா மாதா உற்சவ் கௌரங்க மகாபிரபு மாயாப்பூர்ல இருக்கிற விக்கிரகங்களை பிரதிஷ்டை பண்ணது ஸ்ரீல பிரபுபாத். மூலவர் விக்கிரகங்களை பிரபுபாத் தர்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆனா பிரதிஷ்டை பண்ணது குரு மகாராஜ். சோ ஒரு ஒரு டைம் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் வந்து மாயாப்பூர் கோவிலுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்காக மாயாப்பூருக்கு விசிட் பண்றாங்க. லோட்டஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, அந்த நேரத்துல நடந்துட்டு இருக்கு, ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பிரபுபாதர் அதை பாக்குறதுக்காக, இன்ஸ்பெக்ட் பண்றதுக்காக, பிரபுபாதர் குருமராஜ் தலையில பாறாங்கல்ல தூக்கி வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வா, நிஜமா
ஆசம் பர்சன். நம்மளால எல்லாம் வந்து கற்பனையிலே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பிரபுபாதர் வந்து குரு மகாராஜ் கிட்ட டார்கெட்டை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஹவு டு அச்சீவ் இட். பட் அதற்கான வழிமுறைகளையும் பிரபுபாதர் அவருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. சோ பார்க்க வந்து பிரபுபாதர் அவரோட ரூம்ல தங்கி இருக்காரு. சாயந்தரம் ஒரு 7 மணி 7:30 மணி போல இருக்கும். அப்பெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான சாதனாஸ், எல்லாருமே சாதகர்கள் வந்து ரொம்ப கடினமாக இருந்தவங்க. 8 மணிக்கெல்லாம் படுக்க போயிடுவாங்க. 8 மணிக்கு படுத்தாங்கன்னா தான் 3 மணிக்கு எந்திரிக்க முடியும். 2 மணி 3 மணிக்கு எந்திரிக்க முடியும். காலையில ப்ரோக்ராம் எல்லாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ பிரபுபாதர் ஆல்மோஸ்ட் லைக் 7:30 மணி 8 மணிக்கு அவர் தான் குடாகேஷா. சில பிரபுபாதருக்கு நம்ம இந்த பட்டத்தை கொடுக்கலாம். எப்படி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கொடுத்தாரோ அது மாதிரி நம்ம பிரபுபாதருக்கு கொடுக்கலாம். நைட்டு 2:30 மணி வரை டிக்டேஷன் பண்ணிட்டு இருப்பாரு பாகவதத்தை. அந்த மகாத்மாவோட கருணையினாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் வந்து அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல வந்து சேர்ந்து இருக்கிறோம். சோ திடீர்னு கை தட்டுற சத்தம் கேக்குது. பிரபுபார் யோசிச்சாரா, என்ன இது பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்கு இந்த ராத்திரில போய் கை தட்டிட்டு இருக்கிறாங்க, எந்திரிச்சு பாப்போம்னு சொல்லி வந்து பாக்குறாங்க. கொசு கொசு மாயாப்பூரோட கொசு வந்து நீங்க உலகத்திலேயே பார்க்க முடியாது, அவ்வளோ ஸ்பெஷல். ஒவ்வொரு கொசுவும் யானை சைஸ்க்கு இருக்கும். எத்தனை பேர் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. வந்து உட்கார்ந்தாங்கன்னா 1 லிட்டர் ரத்தத்தை உரியாம விட மாட்டாங்க. சரியான கொசு. பக்தர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. புகை போட்டாலும் போக மாட்டேங்குது. எந்திரிச்சு அடிக்கிறாங்க கொசுவை. எப்படி அட்லீஸ்ட் தட்டுனா அந்த சத்தத்துக்காவது கொசு போயிரும்னா போகல. சோ பிரபுபாதர் வந்து இந்த சூழ்நிலையை பாக்குறாங்க. பார்த்துட்டு கதி கலங்கி போய் நிக்கிறாங்க. என்னடா பண்றது இவங்கள அப்படின்னு சொல்லி அவ்வளோ மன வேதனை. சோ மறுபடியும் ரூம்குள்ளார போய் பிரபுபாத் உட்கார்ந்துட்டு கிருஷ்ணா கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. சோ மறுநாள் காலையில அவசர அவசரமா தமால் கிருஷ்ண மகாராஜ் கிட்ட சொல்லி காரை எடுத்துட்டு கல்கத்தாக்கு போயிட்டு கொசு வலைகள் வாங்கிட்டு வராங்க. பிரபுபாதரே நிஜமா ஜெனரலா வந்து இந்த சேவைகள் எல்லாம் அவரோட செக்ரட்டரிஸ், அசிஸ்டன்ட், சர்வன்ஸ் இவங்க தான் பண்ணுவாங்க. பட் பிரபுபாத் நிஜமா கல்கத்தா போய் அவரோட காரில் போய் கொசு வலையை எல்லா பக்தர்களுக்கும் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு மத்தியானம் போல எல்லார்கிட்டையும் கொடுக்குறாரு. கொடுத்து இதை யூஸ் பண்ணுங்க, கொசு வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாத் சொல்றாங்க. ஸோ பக்தர்களும் எல்லாரும் வாங்கிட்டாங்க, இன்க்ளூடிங் குரு மகாராஜ். எல்லாருமே வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிட்டு மறுபடியும் அந்த சத்தம் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ பிரபுபாதருக்கு அன்னைக்கு சாயந்தரமும் புரியல, என்ன உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஒன்றும் தெரியல, ஏன் மறுபடியும் எல்லாரும் வந்து கொசு விரட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி பிரபுபாத் எந்திரிச்சு போய் பார்த்தா அந்த கொசு வலை எப்படி கட்டணும்னு தெரியாது, எல்லாரும் போத்திக்கிட்டு படுத்துட்டு இருக்காங்க. சோ ஒரு நபருக்கு கொசு வலையை கட்ட கூட தெரியல அப்படின்னா அவர் எந்த மாதிரியான சூழ்நிலையில இருந்து வந்திருக்கணும்? யாருக்காக? அவரோட குருவுக்காக எத்துணை தியாகங்கள். அதுக்கப்புறம் சில பிரபுபாதர் அவர் ரூமை விட்டு எந்திரிச்சு வந்து இந்த கொசு வலையை எப்படி கட்டணும் அப்படிங்கறத அவர் கையால சொல்லி கொடுத்துட்டு அப்ப ப்ரே பண்ணாராம். எனக்காக நீங்க இன்னும் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க போகிறீங்கன்னு தெரியல, உங்களோட வெல்பீயிங்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொன்னாராம். சோ இந்த மாதிரியான சிரமங்களை எல்லாம் ஒரு ஆச்சாரியர் எதற்காக எடுத்துக்கொள்கிறார்? ஒரே ஒரு விஷயம்தான், என்னைய காப்பாத்துறதுக்காக. ஏன்னா இந்த உலகத்தை விட்டு போறதுக்கான விருப்பமே இல்லாதவன் நான். இன்னும் எவ்வளவு என்ஜாய் பண்ணலாம், இன்னும் என்னால எவ்வளவு இந்த உலகத்தை சுகிக்க முடியும். இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள் எல்லாமே எனக்காக. ஏதோ ஒரு கவிஞர் பாடினார்ல, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக,
அஹ் இன்னும் இருந்து 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 என்ன பண்ணணும்? அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். சோ இந்த ஆத்மாவை கடை தேற்றம் பண்ணணும் அப்படின்னா, இந்த பௌதீக உலகத்துல இருந்து இந்த ஆத்மாவை வெளியில கொண்டுட்டு போகணும் அப்படின்னா, அவர் இப்பேற்பட்ட சிரமங்களை மேற்கொண்டா மட்டும்தான் முடியும், இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா நம்ம என்ன சொல்லிடுவோம்? உங்களுக்கு என்னப்பா சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க குஷன்ல, ஜாலியா வந்து உட்கார்ந்து 1 மணி நேரம் படபடான்னு பேசிட்டு போயிடுவீங்க. உண்மையான வாழ்க்கையை நடத்துறது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தானே தெரியும். இப்ப தெரியுதுங்களா? பிரச்சாரம் பண்றது எவ்வளவு ஈஸி. ஒரு பௌதீக உலகத்துல இருந்து ஒரு ஆத்மாவை வந்து பிரித்து பகவானோட சேவையில கொண்டுட்டு போய் சேர்றது எவ்வளவு ஈஸிங்கிறது. இது ஒண்ணு மட்டும் கிடையாது, இது மாதிரி எக்கச்சக்கமான உதாரணங்கள். சோ ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்த கட்டளைகள் ஒன்ன கூட குரு மகாராஜ் மறக்கல. அவரால் அந்த கட்டளைகள்ல இருந்து வெளியில வர முடியல, அவ்வளவு பிரயத்தனப்படுறாரு. சோ ஸ்ரீல பிரபுபாதர் அவருக்கு கொடுத்த கட்டளை, பக்தி சித்தாந்த சரஸ்வதி கொடுத்த கட்டளையை ஸ்ரீல பிரபுபாதர் முடிச்சிட்டாரு. ஆனா குரு மகாராஜுக்கு பிரபுபாதர் 32 ஆணைகளை பிறப்பிச்சிருக்கார். 1 இல்ல 2 இல்ல, 32 ஆணைகள். சோ ஒரு நாள் ஷியாமரசிகா பிரபு என்கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்கிட்டார். இது வந்து ஸ்ட்ரோக் நடந்ததுக்கு அப்புறமா 2011, 12 அந்த காலங்கள்ல. சோ ஷியாமரசிகா பிரபு குரு மகாராஜுக்கு கொஞ்சம் ரொம்ப பிடித்த ஒரு நபர். எந்த விஷயத்துல அவரை பிடிக்கும் அப்படின்னா, டெக்னாலஜிக்கலி அவர் நிறைய யோசிக்க கூடியவர். குரு மகாராஜ் வந்து நாளைக்கு என்ன மாதிரி ஃபியூச்சர் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு கொள்றதுல குரு மகாராஜ் ரொம்ப அதிக ஆர்வமா இருப்பாரு. ஸோ அந்த விஷயங்களை வந்து ஷியாமரசிகா பிரபு கேதர் பண்ணி குரு மகாராஜ் கிட்ட போவாரு. ஸோ அதனால அவருக்கு ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேனே. ஸோ அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள், இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்ல எல்லாம் வந்து வைஃபை சிஸ்டமே வந்துருச்சு 2014லயே. 2014, 16, 20 காலங்கள்லயே வைஃபை சிஸ்டம் வந்துடுச்சு. ஸோ குரு மகாராஜ் கிட்ட போய் ஷியாமரசிக பிரபு தனக்கு தெரிஞ்ச அந்த என்ன சொல்றது டெக்னாலஜிக்கல் விஷயத்த வந்து ஷேர் பண்றதுக்காக போறாரு குரு மகாராஜ் கிட்ட. ஸோ குரு மகாராஜ் உட்கார்ந்து நியூஸ் கேட்டுட்டு இருந்தாராம். அப்ப போய் ஷியாமரசிக பிரபு போய் குரு மகாராஜ் கிட்ட சொன்னாராம், குரு மகாராஜ் இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள்ல, அமெரிக்கா, ஐக்கிய நாடுகள் எல்லாம் வந்து இன்டர்நெட்ல ஒரு புரட்சியை கொண்டுட்டு வந்திருக்காங்க. வைஃபை அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. அதன் மூலமாக ஒரு இன்டர்நெட்டை வந்து 10-15 பேர் பயன்படுத்தக்கூடிய அளவுல வந்து அறிவியல் முன்னேற்றமா இருக்கு அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் கிட்ட அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தாங்க. குரு மகாராஜ் ஒன்னும் சொல்லாம எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்தாராம். கேட்டுட்டு குரு மகாராஜ் ஷியாமரசிக பிரபு பார்த்து சொன்னாராம், யூ ஆர் வெரி லேட் அப்படின்னு. ஏன் குரு மகாராஜ் அப்படின்னு கேட்டப்போ, அமெரிக்கால லைஃபை வந்துருச்சு, நீ இப்பதான் வைஃபைய பத்தி பேசுற அப்படின்னு. லைஃபைனா ஸ்ட்ரீட் லைட்டுக்கு கீழே இன்டர்நெட் கிடைக்கிறது. எங்கேயாவது தெரு விளக்கு இருக்குன்னா அந்த தெரு விளக்கு கீழே நம்ம உட்கார்ந்தோம்னா நமக்கு இன்டர்நெட் கிடைச்சிரும். அதுக்கு பேர் லைஃபை. நீ வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிற, போய் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அப்ரிசியேட் பண்ணாராம். நம்ம இந்தியாவுக்கு இன்னும் வைஃபை வரவே இல்லை. அதை ரிசர்ச் பண்ணி அவர் குரு மகாராஜ் கிட்ட போறாரு. குரு மகாராஜ் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு. குரு மகாராஜ் அதை விட எந்த அளவுல அட்வான்ஸ்ல இருக்காரு பாருங்க. சோ அந்த விஷயத்த சொல்லி முடிச்சு அன்னைக்கு நைட் ஷிப்ட் ஷியாமரசிகா பிரபு தான் இருக்காங்க. ஸோ ஷியாமரசிகா பிரபு நைட்டு ஷிஃப்ட் பார்க்கும்போது குரு மகாராஜ் சடனா கூப்பிட்டாங்களாம், இங்க எந்திரிச்சு வா, ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வா அப்படின்னு, நான் சொல்றதை எல்லாம் எழுது அப்படின்னு. ஸோ படபடன்னு ஷியாமரசிகா பிரபு குரு மகாராஜ் சொல்ல சொல்ல எழுதுறாரு. எழுதும்போது எழுதி முடிச்ச உடனே குரு மகாராஜ் சொன்னாராம், எத்தனை வந்திருக்கு அப்படின்னு கேட்டாராம். 32 நம்பர் 32 நம்பர்ஸ் இருக்கு குரு மகாராஜ் அப்படின்னு. 32 நம்பர்ஸா? ஓகே, இது எல்லாமே பிரபுபாத் எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். இது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணணும். இதை எப்படி
நம்மளோட நடைமுறை வாழ்க்கையில கொண்டுட்டு வர்றது அப்படிங்கறத பத்தி யோசிக்கணும். அதுக்கு நீங்க எல்லாரும் உதவி பண்ணணும். இதை என்ன பண்ணணும்ன்றத யோசி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. சோ பிரபுபாது கொடுத்த டார்கெட்லயே அச்சீவ்மெண்ட்டே பண்ண முடியாத ஒரு டார்கெட் இருக்கு. என்ன தெரியுங்களா? யாருக்காவது தெரியுமா? ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜெகநாத் பூரி வர்ணாசிரம். கோயிலுக்கு நம்ம வெளிநாட்டு பக்தர்களை கூட்டிட்டு போறது. ம். நானே பர்சனலா ஒரு தடவை ஒரு வெள்ளைக்கார பக்தர் வந்து ஜெகநாத் பூரி கோயிலுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நாங்க ஒரு டீமா ஒரு 32 பேர் கலந்து போனோம். ஸோ நான் போய் ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டேன், அது ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை, மாத்தி கூட்டிட்டு போயிடலாம். நான் மாதாஜிட்ட சொல்லிட்டேன், மாதாஜி நீங்க நல்லா புடவை கட்டிக்கோங்க, வகுட்டுல வந்து நல்லா பெருசா குங்குமத்தை வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கையில அந்த பெங்காலோட ஸ்டைல்ல இருக்கக்கூடிய வளையல்கள் எல்லாம் போட்டுருங்க, இதெல்லாம் சொல்லி அவங்கள பக்கா இந்தியனா எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அந்த வரிசையெல்லாம் தாண்டி 2 மாதாஜி பக்தர்கள் வரிசையெல்லாம் தாண்டி அந்த சிம்மத்வார் கேட்டையும் தாண்டி நாங்க உள்ளார போயிட்டோம். ஒரு வெள்ளைக்கார மாதாஜி எங்க 10 பேருக்கு நடுவுல இருந்ததுனால செக்யூரிட்டி பார்க்கல, அதனால உள்ளார விட்டுட்டாரு. இன்னொரு மாதாஜி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவங்க பின்னாடி நின்னுட்டாங்க. அவங்களோட நடைய கண்டுபிடிச்சிட்டோம். பூரியில இருக்க அந்த போலீஸ் வந்து அந்த மாதாஜியோட நடைய கண்டுபிடிச்சு கழுத்தை பிடிச்சு அடிச்சு வெளில தள்ளிட்டான். வெளில போ, உன்னை யாரும் கோயிலுக்குள்ளார வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டாரு. இப்ப எங்க கூட வந்தாங்க இல்லையா ஒரு மாதாஜி, அந்த மாதாஜி சிம்மத்வார் கேரை தாண்டி கதவை தாண்டி மேல படிக்கட்டுல போய் நாங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எங்களுக்கு டூர் கைடா அந்த கோவில்ல இருக்கிற ஒரு பாண்டா பூஜாரி தான் வந்தாரு. அவர் வந்த உடனே யார் இவங்க அப்படின்னு கேட்டாரு. இந்த மாதிரி வெள்ளைக்காரமா அப்படின்னு உடனே அவரு பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. என்னப்பா உங்களுக்கு ரூல்ஸ் தெரியாதா? இந்த கோவில்ல வந்து நீங்க பாட்டு இப்படி கூட்டிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா மொத்த கோயிலையும் அவங்க சுத்தம் பண்ணுவாங்க, இப்பவே கொண்டுட்டு போய் வெளியில விடுங்கன்னு சொல்லி அவங்கள கழுத்தை பிடிச்சு என்னையும் கூட்டிட்டு போய் அந்த கேட்டோட கடைசிக்கு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் வந்து தர்ஷனுக்கு போனோம். அதுவரை பக்தர்கள் எல்லாம் அங்கேயே உட்கார்ந்துருந்தோம். ஸோ பூரியில அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஸ்டாண்டர்டு. ஸோ அந்த கோவிலுக்குள்ளார பக்தர்களை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி குரு மகாராஜுக்கு பிரபுபாதர் கொடுத்த கட்டளை. ஸோ குரு மகாராஜ் வந்து பூரி மடத்துல சங்கர மடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாது, அவர் தான் வந்து இன்சார்ஜ். அவர்கிட்ட போய் பேசுறாரு, இந்த மாதிரி நான் ஒரு சன்னியாசி, என்னைய வந்து நீங்க அலோவ் பண்ணலாமே அப்படின்னு. தாராளமா அலோவ் பண்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் அப்படின்னு. என்ன? காய்ச்சிய நெய், நல்ல சுட சுட இருக்கிற காய்ச்சின நெய் ஒரு 1 லிட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு. ஸோ குரு மகாராஜ் சொன்னாங்களாம், குடிச்சா நான் செத்து போயிடுவேனே அப்படின்னு. எஸ், அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா நீ செத்து போயிட்டேன்னா அடுத்து உனக்கு இந்தியால ஒரு ஹிந்துவோட பாடிக்குள்ளால சரீரம் கிடைக்கும், அப்ப நீ ஹிந்துவாயிருவ, நீ கோயிலுக்குள்ளார வரலாம். யோசிங்க, பிரபுபாத் எப்படி டார்கெட் கொடுத்திருக்காரு பாருங்க. இதுதான் குருவோட கட்டளை. இப்போ குரு மகாராஜ் இந்த கட்டளையை மீறினார் அப்படின்னா அபராதம் பண்ணதுக்கு சமமாயிடும் இல்லையா? இப்ப இந்த கட்டளையை எப்படி நிறைவேற்றுறது? யாராவது வாங்க. எப்படி நிறைவேற்றுறது? அதே மாதிரி ஜெகநாத் கோயில் வேற ஒண்ணு திறந்தா அதுக்குள்ள அவங்க போகலாம். வெரி குட். ரமாரங்கினி மாதாஜி தானே? ஹரே கிருஷ்ணா, பிரணாம். சாமம் பிரபு. லலிதா பரிவான சுந்தரி மாதாஜி. நமஸ்காரம். பரிவான. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரணாம் பிரபு. பிரபு, எல்லாருடைய பிரேயர்ஸ்னாலையும் ஜெகநாதர் கோயிலுக்குள்ள போக முடியும் பிரபு. ஏன்னா எல்லா பக்தர்களும் சேர்ந்துட்டு எதுக்கோ தர்க்கம் பண்றாங்க, எதுக்கோ தர்ணா பண்றாங்க, என்னென்னமோ எல்லாம் பண்றாங்க. அப்போ ஒட்டுமொத்த டிவோட்டிஸும், இப்ப நம்ம குருமராஜ்க்கு முடியல அப்படிங்கும்போது நம்ம நரசிம்ம யஜ்யம் பண்றோம், யாகம் பண்றோம், இதெல்லாம பண்றோம். அதே மாதிரி ஏன் பிரபு அது பண்ண முடியும்னா
ஏன்னா ஜெகநாதர் எப்போதுமே மெர்சிஃபுல் தான் நம்ம பிரபு. அவரே அந்த வெரி பாண்டா குட். எத்தனையோ தடவை மாதாஜி நிறைய ஸ்டோரிஸ் சொல்லியிருக்காங்க. அவரே அங்க போய் பேசியிருக்காரு. அது மாதிரி கண்டிப்பா நம்ம குருமராஜ்காகவும் அவர் பேசுவார். மாதாஜி, லலிதா சுந்தரி மாதாஜி, உங்களுக்கு தண்டவாத் பிரணாம். ஒரு நல்ல ஐடியாவை ஹரே கொண்டுட்டு கிருஷ்ணா. வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட விஷன் ரொம்ப பெருசா இருக்கு. இது அப்ரிஷியேட்டபிள். இத வந்து நம்ம ஜேஎஸ்எஸ் குரூப்ல போடுவோம். எல்லா பக்தர்களும் இதுக்காக முயற்சி பண்ணுவோம். ராமபக்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு, பிரணாம்ஸ் பிரபு. இத வந்து நம்ம ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுவே இந்த இதுக்கெல்லாம் அவங்களோட இதுல நம்ம குறுக்கிட்டு போக கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஆனா குரு மகாராஜ் இது சென்னையில இதை பத்தி பேசும்போது நான் வந்து ஜெகநாத் பூரிக்குள்ள நுழையணும்னு தான் நான் கேட்டேன். ஆனா இப்ப திகார்ங்கிற இடத்துல கோயிலையும் கொடுத்து எல்லாரும் அங்க போய் பூஜை பண்ற அளவுக்கு எனக்கு பகவான் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா அவரோட பிரேயர்ஸ்னால இது நடந்திருக்கு. இது ஏன்னா அது ரொம்ப ஒரு என்னமோ 10 மில்லிமீட்டரோ என்னமோ தான் கம்மி. அதே அளவே அதே மாதிரியே கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு. அதுதான் எனக்கு ஞாபகம் வந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா. சோ இப்படிதான் வந்து குரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட குரு ஆணைகளை நிறைவேற்றுவதற்காக பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பார். அந்த பிரார்த்தனைய பகவான் எப்படி கேட்கிறார் அப்படின்னா, ரமாரங்கினி மாதாஜி, ராமபக்தி மாதாஜி சொன்ன மாதிரி குரு மகாராஜ் துறக்கிறதுக்காக ஒரு கோவிலையே கொடுத்துட்டாரு ஜெகநாதர். நீ பூரிக்கு போறத கைய விட்டுட, என்னோட குரு ஆணையை நிறைவேற்றணும்னு சொல்லி இவ்வளவு பிரயத்தனை பண்ணிட்டு இருக்கிற, உனக்காக திகா அப்படிங்கிற ஒரு இடத்த கொடுத்து அந்த கோவில்ல நீ போய் பிரதிஷ்டை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அது ஆக்சுவலா பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. என்னன்னா, வெஸ்ட் பெங்கால்ல இருந்து மமதா பானர்ஜி, அவங்கதான் சீஃப் மினிஸ்டர். இந்த மொத்த பெங்கால் இலாக்காவுக்கும் அவங்கதான் சீஃப் மினிஸ்டர். அவங்க பார்ன் இன் பிராமணிக்கல் ஃபேமிலி, பிறந்தது ஒரு பிராமண குடும்பத்துல. ஆனா அவங்களோட திருமண வாழ்க்கை வந்து ஒரு முகமதிய நபரோட முடிஞ்சிருச்சு. சோ அந்த காரணத்தினால ஜெகநாத் பூரிக்கு அவங்க தர்ஷனுக்கு போயிருக்காங்க. பூரியில இருக்கிற பாண்டாஸ் சீஃப் மினிஸ்டரை ரிஜெக்ட் பண்ணி துரத்தி விட்டாங்க. உங்களுக்கு தகுதியே கிடையாது, வெளியில போ அப்படின்னு. கோவிடுக்கு முன்னாடி அந்த அம்மாக்கு ஏற்பட்ட வைராக்கியம், என்னைய கோவில்ல இருந்து வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஜெகநாத் பூரிய நான் என்னோட இதுல ஸ்டேட்லயே நான் உண்டு பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்துல கோவிடுக்கு முன்னாடி அந்த கோவில் கட்டுமானம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கோவிட்னால கட்டுமானம் வந்து பெண்டிங் ஆயிடுச்சு. அவங்க கட்டுமானத்தை ஆரம்பிக்கும் போதே அவங்க மனசுல தோன்றின ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இஸ்கான் ஜெயபதாக சுவாமி. இந்த கோவிலை நம்ம நிர்மாணம் பண்ணா இந்த கோவிலுக்கு பூஜாரிகளாக இஸ்கான்ல இருக்கக்கூடிய பக்தர்களையும், இஸ்கான்ல இருக்கிற பக்தர்கள் தான் இந்த பெருமாளை ஜெகநாத் பலதேவ் சுபத்ராவை விக்கிரக ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க நிர்மாணம் பண்ணி தான் மனசுல நினைச்சுதான் கோவில் கன்ஸ்ட்ரக்ஷனே ஸ்டார்ட் பண்ணாங்க. இத வந்து குரு மகாராஜ் கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, என்னோட எய்ம் இதுதான் இருந்தது, உங்கள்கிட்ட தான் இதை வந்து கொடுக்கணும்னு. ஏன்னா அவங்க ஒவ்வொரு ரத யாத்திராவும், கல்கத்தா ரத யாத்திராவுக்கு அவங்க இல்லாம ரத்து கிளம்பாது. அந்த அளவுக்கு ரத யாத்திராவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு குருவோட ஆணைய சீடர் நிறைவேற்றணும் அப்படின்னா கிருஷ்ணாவே அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். குரு மகாராஜால அச்சீவ் பண்ணவே முடியாத ஒரு டார்கெட்டு, ஆனா கிருஷ்ணர் ரொம்ப சுலபமாக அவருக்கான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்து அதன் மூலமா அச்சீவ் பண்ண வச்சுட்டாரு. சோ அந்த குருவோட கட்டளைகள், இப்போ நமக்கு குரு மகாராஜ் வந்து ஸ்பெசிபிக்கா ஒரு கட்டளைகளை கூட கொடுக்கவே இல்லை. யாருக்காவது ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காரா குரு மகாராஜ்? ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்? இல்ல, ரைட்? அப்ப குரு மகாராஜ் காமனா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்குமே கொடுத்திருக்காரு, எல்லா டிசைபிள்ஸ்க்காகவும். அது என்ன? பிரச்சார சேவா சரோஜினி பிரபு. மாதாஜி. யார பார்த்தாலும் நம்ம வந்து கிருஷ்ணரை பத்தி சொல்லி பிரச்சாரம் பண்ணணும் பிரபு. அது வந்து சென்னைக்கு வரும்போது குருமராஜ் வந்து
சொன்னாங்க, என் டிசைபிள்ஸ்க்கு இது வந்து ஆப்ஷன் கிடையாது, கம்பல்சரி. எல்லாரும் யாரெல்லாம் பாக்குறீங்களோ எல்லாருக்கும் இந்த ஹரிநாமம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பிரபு. ஹரே வெரி குட். கிருஷ்ணா. வேற காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்குமே குரு மகாராஜ் கொடுத்திருக்கிறது. புக் டிஸ்ட்ரிபியூஷன் பிரபு. யார் மாதாஜி? புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண சொல்லுவார். புக் டிஸ்ட்ரிபியூஷன், பிரீச்சிங். வேற ராமபக்தி கம்பல்சரி மாதாஜி. 16 மாலை ஹரே ஜெபம் கிருஷ்ணா பண்ணணும். பிரபு. என்ன பிரபுபாத் மிஷனுக்கு நீங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது தான் முக்கியமா கேக்குறது பிரபு. ஹரே கிருஷ்ணா. வெரி குட். யாரோ சொன்னீங்க, பட் பாதியிலே முழுங்கிட்டு போயிட்டீங்க. பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ் இந்த மாதிரி கோர்ஸ் யாரு? கம்பல்சரியா 16 மாலை தினமும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பிரபு. வெரி குட். இதுதான் வந்து குரு மகாராஜ் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்லயே ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். 16 மாலை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கிறதும் 4 ஒழுக்க விதிகளை கடைபிடிக்கிறதும் தான் ஒரு சீடரோட பிரதானமான டியூட்டி. புவனமோகினி மாதாஜி. அததான் பிரபு, ஹரே கிருஷ்ணா, அததான் சொல்லணும்னு இருந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க பிரபு. இப்போ So, ரூல்ஸ் அண்ட் இதுதான் ரொம்ப ரெகுலேஷனும் ரொம்ப 16 ரவுண்ட்ஸ் முக்கியமான விஷயம். ஆகணும். சோ இந்த ஒரு விஷயத்தை வந்து சீடர் கடைபிடிப்பதன் மூலமாக குருவை நம்மளால திருப்திப்படுத்த முடியும். வேற எதுவும் பண்ண வேண்டாம். இதெல்லாம் அடிஷ்னல். ப்ரீச்சிங் பண்ணுங்க, புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் யாரே தேஹோ தாரே கஹோ கிருஷ்ண உபதே சமாராக்ஞா குரு ஹையா. சோ யார பார்த்தாலும் கிருஷ்ணரை பத்தி பிரச்சாரம் பண்ணுங்க. இதெல்லாம் குரு மகாராஜ் வந்து அடிஷ்னலா டிசைபிள்ஸ்க்கு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன். பட் த பிரைம் ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, ஃபாலோ த 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ், சாண்டிங் 16 ரவுண்ட்ஸ் கம்பல்சரி எவ்ரி டே. சோ இந்த 2 விஷயம் தான் குரு மகாராஜ் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்காரு. சோ இந்த விஷயங்களை நம்ம வந்து ஒழுங்கா செஞ்சோம் அப்படின்னாலே குருவை பரிபூர்ணமாக நம்ம திருப்திப்படுத்தி விட முடியும். மீதி எல்லாமே அவரே கொடுப்பாரு. இப்போ பிரபுபாதர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஜெகநாத் பூரிக்குள்ளார கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும் வெள்ளக்கார பக்தர்களை. ரைட்? எவ்வளவு கஷ்டமான டார்கெட்டுங்கிறதும் சொன்னிட்டேன். குரு மகாராஜா வந்து நெய்யை காய்ச்சி குடிக்க சொன்னாங்க. குரு மகாராஜால கண்டிப்பா முடியாதுங்கிறது தெரியும். பட் அவரு பண்ண சாதனா 16 மாலை, 4 ஒழுக்க விதிகள், சாஸ்திர நியமங்களை சரியா கடைபிடிச்சதுனால ஸ்ரீல பிரபுபாதர் கிருஷ்ணர்கிட்ட சொல்லி ஒரு கோவிலே கட்ட வச்சு அந்த கோவிலுக்கு இனாகிரேஷனுக்கு குரு மகாராஜே அனுப்பி வச்சாரா இல்லையா? சோ அது மாதிரி நம்மளோட லைஃப்லயும் நமக்கு குரு மகாராஜ் கொடுத்திருக்கிற இந்த முதல் கட்டளை 16 மாலை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கிறது, 4 ஒழுக்க விதிகளை கடைபிடித்தால் மட்டுமே போதுமானது. நம்ம வாழ்க்கையில வேற எந்த அச்சீவ்மெண்ட்டும் தேவை. மீது எல்லாமே பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா ஓடி வந்துடும். எல்லாத்தையும் பிரபுபாதர் குரு கிருஷ்ணர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நமக்காக. சோ ஆக ஒரு குருவோட கட்டளையை வந்து நம்ம மீறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப திடகார்த்தமான உறுதியான நம்பிக்கையில இருக்கணும். குரு என்ன சொன்னாலும் செய்யணும், அதுதான் டிசைபிள். சில பிரபுபாதரோட உதாரணம் ஒண்ணு சொல்லி அடுத்த டாபிக் போகலாம். ஸோ சில பிரபுபாதர் வந்து லோட்டஸ் பில்டிங் மாயாப்பூர் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. லோட்டஸ் பில்டிங் நல்லபடியா ரெடி ஆயிடுச்சு. பிரபுபாதர் உட்கார்ந்து அவரோட காட் பிரதர்ஸ்ட, பக்தி சித்தாந்த சரஸ்வதி பிரபுபாதரோட சீடர்கள்ட்ட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அதுல ஒரு மகாராஜ், ஒரு சன்னியாசி பிரபுபாதரை கிண்டல் செய்யற விதமா, ஆமா நீங்க என்ன பெருசா வெள்ளக்கார பக்தர்களை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னு பெருமை பேத்திட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சிருவாங்க அவங்க உங்களுக்காக, நீங்க சொன்னா எதை வேணாலும் செஞ்சிருவாங்களா அப்படிங்கிற சவால் நோக்கத்தோட சில பிரபுபாதர்கிட்ட அவரோட காட் பிரதர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸ்ரீல பிரபுபாதர் பிராக்டிக்கலா கண் கூட காமிச்சு கொடுத்தாரு. என்ன சொன்னாரு தெரியுங்களா?
அவரோட சர்வெண்ட் ஒருத்தர் வாசல்ல நின்னுட்டு இருந்தாராம். அவரை கூப்பிட்டு தமால் கிருஷ்ணாவை கூட்டிட்டு வா அப்படின்னாராம். இவர் கீழே இறங்கி போய் தமால் கிருஷ்ண மகாராஜை கூப்பிட்டுருக்காரு. தமால் கிருஷ்ண மகாராஜ் மேல வந்திருக்காரு. வந்து பிரபுபாதர்கிட்ட எஸ் பிரபுபாத் அப்படின்னாராம். பிரபுபாத் சொன்னாராம், கோ அப் ஃப்ரம் அப் யூ ஜம்ப் ஓவர் டவுன் அப்படின்னு. நீ மேல படிக்கட்டு மேல ஏறி போய் மொட்டை மாடியில இருந்து கீழே குதிச்சிரு அப்படின்ட்டாராம். ஒரு வார்த்தை கூட தமால் கிருஷ்ண மகாராஜ் கேட்கல. ஏன் சொல்றீங்க, எதுக்கு சொல்றீங்க, நான் ஏன் குதிக்கணும்? படபட படபடான்னு படிக்கட்டு ஏறினாரு, மேல போனாரு. இவர் உண்மையிலுமே போறாராங்கிறத பாக்குறதுக்கு அந்த கௌடிய மட்டில இருந்து வந்திருந்த சன்னியாசியோட அசிஸ்டன்ட் அவர் பின்னாடியே போறாரு. கூப்பிட்டுக்கிட்டே, எப்பா நில்லுப்பா நில்லுப்பா நில்லுப்பான்ட்டு. அவர் எதையுமே கேட்கல. நேரா மேல ஏறி போய் காம்பவுண்ட் செவரு மேல ஏறி நின்னுட்டாரா. இவர் தோத்திய பிடிச்சிட்டு நிக்கிறாரு. இருப்பா இருப்பா கொஞ்சம் இருப்பா, நீ பாட்டு அவசரப்படாத, உன் குரு சொன்னாரு நீ இப்படியா செய்வ, இரு என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி பிடிச்சு இழுக்கிறாராம். அப்போ தமால் கிருஷ்ண மகாராஜ் சொன்னாராம், குரு ஒரு ஆணையை பிறப்பிச்சுட்டாரு, அதுக்கு பின்வாங்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் மாடியில இருந்து கீழே கத்துறாரு. அவர் குருவை கூப்பிடுறாரு பெங்காலில, சுவாமி இவரை தடுத்து நிறுத்துங்க, இவர் உளுந்துருவார் போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் அந்த மகாராஜ் வந்து பிரபுபாதர்கிட்ட சொல்றாரு, உன் டிசைபிள கூப்பிடு அப்படின்னு. சோ எந்த செக்ரட்டரி வெளியில அவுட் சைட்ல சர்வெண்ட் வெளியில நின்னுட்டு இருந்தாரு, அவரை போய் கூட்டிட்டு வர சொல்றாரு. கூட்டிட்டு வந்த உடனே பிரபுபாதரை நமஸ்காரம் பண்ணிட்டு தமால் கிருஷ்ண மகாராஜ் போயிட்டாராம். சோ பிரபுபாதர் அவங்களுக்கு பிராக்டிக்கலா குருமுக பத்மாவாக்கியா சித்ததே கொரியா ஐக்கியா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துட்டாரு. என்னோட டிசைபிள்ஸ் எல்லாம் நான் என்ன சொன்னாலும் செய்வாங்க. மேல இருந்து குதிக்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. சோ இத வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் பிரபுபாதர் அவரோட டிசைபிள்ஸும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு குரு மகாராஜ் இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில ஒரு டைம் வந்து மாயப்பூர்ல தான் என்ன ஆயிரும்னா, சக்ரா பவன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க லேபரை வச்சு. ஸோ அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போய்கிட்டே இருக்கு. எல்லாருமே வெள்ளைக்காரங்க, வேலை பார்க்கறவங்க எல்லாம் லோக்கல் பெங்காலிஸ். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க, சம்பளத்தை ஏத்தி கொடுத்தாதான் வேலை செய்வோம் அப்படின்னு. ஸோ குரு மகாராஜ் வந்து ஸ்ரீல பிரபுபாதருக்கு ட்ரங்கால் எழுதுறாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்றாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப பிரபுபால் வந்து ட்ரங்காலுக்கு ரிப்ளை பண்ணாரு, ஓகே அப்ப ஒண்ணு பண்ணு, அவங்க எல்லாரையும் வேலையை விட்டு நிறுத்திடு, நீங்க பில்டிங் வேலையை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. ஸோ குரு மகாராஜ் கலவையை கலந்து கொடுப்பாரு. மீதி இருக்கிற பிரபுபா டிசைபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பாதி பில்டிங்கை உருவாக்குனது அவங்க கையால கட்டின பில்டிங் சக்ரா. குரு மகாராஜ் இன்னைக்கும் பெருமையா பேசுவாரு. ஒரு நாள் கூட சொல்லிட்டு இருந்தாரு, நாங்க கட்டின பில்டிங் எல்லாம் 150-200 வருஷம் என் கூட இன்னும் ஸ்ட்ராங்கா சாலிடா நிக்குது, நீங்க பில்டிங் கட்டுறீங்கன்ற பேர்ல ஏர் கிராக்கு அந்த கிராக்கு இந்த கிராக்குன்னு உண்டாயிட்டு இருக்கு அப்படின்னு. சோ அந்த டைம்ல குரு மகாராஜ் கட்டுமானம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் கால்ல வந்து ஒரு ஆணி குத்திரும். அதை வந்து குரு மகாராஜ் பெருசா கேர் பண்ண மாட்டாரு. அது ரஸ்ட் ஃபார்ம் ஆகி அப்படியே கால் சலான் பிடிச்சு நடக்கவே முடியாது, ஊனி ஊனி நடந்துட்டு இருப்பாரு. ஏன்னா அப்போ ஆளுங்களும் கிடையாது, டிவோட்டிஸும் யாரும் கிடையாது, இருக்கிற 10 பேர் தான் எல்லாம் பண்ணணும். பிரபுபாத் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாருன்னா 2 பூஜாரிங்களை விட்டுட்டு மீதி எல்லாரும் வேலை பாருங்கன்னு சொல்லியிருப்பாரு. சோ இந்த மாதிரி காலை ஊனி ஊனி நடக்கிறத தமால் கிருஷ்ண மகாராஜ் பார்த்துட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. முதல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணு, கேர் எடுத்துக்கோ, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா சொல்லியிருப்பாரு. பட் அவர் ஒன்றும் குரு மகாராஜ் அவ்வளோ சட்டை பண்ணியிருக்க மாட்டார். ஸோ இவர் கேட்கலன்ன உடனே தமால் கிருஷ்ண மகாராஜ் பிரபுபாருக்கு ட்ரங்கால் எழுதிடுவார், இந்த மாதிரி ஜெயபதாக்கு வந்து கால் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு, அவர் கண்டுக்காமலே ஏதோ வேலையை பார்த்துட்டு இருக்காரு, நடக்க கூட சிரமப்படுறாரு அப்படின்னு. அப்போ பிரபுபா ட்ரங்கால்ல திரும்பி குரு மகாராஜுக்கு ஒரு லெட்டர் எழுதுவார், நீ வந்து இவ்வளோ சிரமப்படுறதுக்கு காரணம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற, நீ வந்து என்ன பண்ணு, உன்னோட ஃபாலோவர்ஸை வச்சு மீதி வேலையெல்லாம் பாரு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி பிரபுபா சொல்லுவார். ஸோ இந்த வார்த்தையை கேட்ட உடனே குரு மகாராஜ் போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவார். எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த காயமெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் ஓட ஆரம்பிச்சிருவார். ஸோ இப்பேற்பட்ட குரு இன்னைக்கு வீல் சேர்ல உட்கார்ந்துட்டும் கூட
அப்படி சேவையை பார்த்துட்டு இருக்கிறார். நேத்து நான் பத்ர பலராம் பிரபு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பத்ர பலராம் பிரபு சொன்னாரு, குரு மகாராஜ் நல்லா இருக்கிற காலங்கள்ல, ஓடிக்கிட்டு இருந்த காலங்கள்ல வந்து குரு மகாராஜ் சொல்லியிருக்காராம், எனக்கு சீக்கிரம் வயசாகணும் அப்படின்னு. பத்ர பலராம் பிரபு கேட்டாராம், ஏன் குரு மகாராஜ் இப்படி? வயசாயிடுச்சுன்னா தூக்கம் போயிடும், இன்னும் நிறைய பிரபுபாதருக்கு சேவை பண்ணலாம் அப்படின்னு. எப்படா கொஞ்சம் நேரம் கிடைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம் நம்ம யோசிக்கிறோம், தூக்கம் போயிடும், இன்னும் நிறைய சேவை பண்ணலாம் அப்படின்னு. இதை எதுக்காக அவர் சொன்னார் அப்படின்னா, இந்த 4 நாள் கண்டினியூஸா ஜிபிசி மீட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஜேஎஸ்எஸ்லயே சொல்லியிருக்கேன், குரு மகாராஜை தூங்க வைக்கிறது வந்து ஒரு பெரிய தவம் எங்களுக்கு. அவரை பெட்ல கொண்டுட்டு போய் ஏத்துறதுக்குள்ளார நாங்க ரொம்ப பாடா பட்டுடுவோம். கெஞ்சிக்கிட்டே இருக்கணும், குரு மகாராஜ் பெட்டுக்கு போங்க போங்க போங்க. ஸோ இப்ப இந்த ஜிபிசி மீட்டிங் நடக்கிறதுனால டெய்லி 11:30 மணி ஆயிடுது. 11 மணி 11:30 மணிக்கு தான் பெட்டுக்கே போறாரு. 2:45 டான் அலாரம் அடிச்சிருது. எதுக்காக அப்படின்னா, இமெயிலுக்கு ரிப்ளை பண்றதுக்கு. நம்ம எல்லாரும் எழுதுறோம்ல, நிறைய பக்தர்கள் குரு மகாராஜுக்கு இமெயில் எல்லாம் எழுதுறோம்ல, நான் இந்த மாதிரி இன்னும் பக்தியில முன்னேறதுக்கு என்ன பண்றது. அப்புறம் ஏன்னா வந்து 2 இமெயில் செக்ரட்டரி இருந்தாங்க, 3 பேர் இருந்தாங்க, மகாவரா பிரபு, ராதரமன் சேவக் பிரபு, ஹரிதாஸ் சைத்தன்யா பிரபுன்னு சொல்லி 3 இமெயில் செக்ரட்டரி இருந்தாங்க. பகல் நேரத்துல வந்து ஃபுல்லா வந்து ராதாரமன் சேவக் பிரபு பாத்துக்குவாங்க, சாயந்தர நேரங்கள் ஃபுல்லா வந்து ஹரிதாஸ் பிரபு பாத்துக்குவாங்க. மகாவரா பிரபு பெரிய பெரிய முக்கியமான ஜிபிசி இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் எழுதுற இமெயில் எல்லாம் அவரு டீல் பண்ணுவார். சோ இப்ப ஹரிதாஸ் சைத்தன்யா பிரபுவோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அதை பாக்குறதுக்காக அவரோட நாட்டுக்கு போயிட்டாரு. அவர் சிலியில இருந்து வந்தவர், சிலி அப்படிங்கிற கண்ட்ரில இருந்து வந்த பக்தர். அவரோட நாட்டுக்கு போயிட்டாரு. இப்ப அவரோட சேவையும் ராதாரமன் பிரபு தான் பார்க்கணும். சோ 2 சேவையை ஒரே ஆள் பார்க்கணும். பகல்ல வந்து குரு மகாராஜ் கூட இருந்துட்டு குரு மகாராஜ் என்னெல்லாம் சொல்றாரோ அந்த சேவைகளை எல்லாம் முடிச்சிட்டு அவர் சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவார். அவரோட ஷிஃப்ட் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போனதும் குரு மகாராஜ் ஹோம் ஒர்க்கா கொடுக்க ஆரம்பிப்பாரு. வாய்ஸ் மெசேஜரை ரெக்கார்டு பண்ணி அனுப்புவாரு. அவங்க திருப்பி அனுப்புற மெயிலுக்கு குரு மகாராஜ் ரிப்ளை பண்ணுவாரு. இந்த ஜிபிசி மீட்டிங் ஆரம்பிச்சிச்சு, டெய்லி 2:45 எந்திரிச்சிடறாரு. எந்திரிச்சு எங்க என் மொபைல் போன். நானும் குரு மகாராஜ்கிட்ட கதறி அழுகுறேன், குரு மகாராஜ் உங்க சரீரத்துக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம், நீங்க தயவு செஞ்சு ரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா. அப்ப குரு மகாராஜ் சொன்னாரு, ஓல்டேஜ்ல பிரபுபாத் நிறைய தூங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால என்ன தூங்க சொல்லி நீ தொல்லை பண்ணாத அப்படின்னு. ஸோ அப்பதான் இந்த மெயில் எல்லாம் எழுதிட்டு இருக்கும்போது நான் பத்ர பலராம் பிரபுட்ட சொன்னேன், இந்த மாதிரி குரு மகாராஜ் சொல்றாங்க பிரபு அப்படின்னதுக்கு பத்ர பலராம் பிரபு சொன்னாங்க, எனக்கு சீக்கிரம் வயசாகணும்னு அப்பவே சொன்னவரு, என்ன வயசாயிடுச்சுன்னா தூக்கம் போயிடும், நிறைய சேவை பண்ணலாம் அப்படின்னு. சோ குருவோட கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்காக ஒரு ஆத்மா எந்த அளவுக்கு வந்து தன்னுடைய பிரயத்தனத்தை வந்து போடுறாங்க அப்படிங்கிறத பிரத்யட்சமா எங்களால பார்க்க முடியும். டெய்லி 2:45 எந்திரிச்சாங்கன்னா 3:50 ஆயிடும் அவர் திரும்பி தூங்குறதுக்கு. ஏன்னா எல்லா இமெயிலுக்கும் அவர் ஆன்சர் பண்ணிட்டு தான் தூங்குவார். நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, சந்தேகங்களை கிளியர் பண்ணுவாரு, இவருக்கு வர்ற ஐடியாக்களை வந்து கொடுப்பாரு. சோ இப்படி எல்லாம் பிரபுபாதரோட விஷனை வந்து கிளியர் பண்ணணுமா. முந்தானே பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, எப்படியாவது இந்த சரீரத்தை விடுறதுக்கு முன்னாடி பிரபுபாத் எனக்கு கொடுத்த ஆணைகளை எல்லாம் நான் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இமெயிலுக்கு வந்து பதில் கொடுத்துட்டு இருந்தாரு. சோ இதுதான் குரு, நம்மளோட குரு, நாங்க பாக்குற குரு. அதுக்கு அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, குருவோட கட்டளைகளை மீறுவதும் குற்றம், அவரை சாதாரண நபராக எண்ணுவது குற்றம். இது குரு மகாராஜ் விஷயத்துல கூட இருக்கிற எங்களால ஒரு நாளும் கூட அனுமானிக்க முடியல அவர் சாதாரண நபர் அப்படிங்கறத. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு பாஸ்ட் டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, மத்தியான ஷிப்ட்ல தருண் கௌரா பிரபு,
புரந்தர் கோபால் பிரபு, ஸ்ரீபாஸ் பிரான் பிரபு, அப்புறம் அபய் சரண் நிமாய் பிரபுன்னு 4 சேவகர்கள் வந்து மத்தியான ஷிப்ட்ல அவங்க தான் இருப்பாங்க, பாத்துக்கிறாங்க குரு மகாராஜ். இப்போ அதுல தருண் கௌரா பிரபுவும் புரந்தர் பிரபுவும் அன்னைக்கு கொஞ்சம் சேவை பண்ணியிருக்காங்க. அந்த சேவையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குரு மகாராஜ் வந்து சாயந்தரம் ஒரு சின்ன ரெஸ்ட் போட்டு எந்திரிச்ச உடனே அவருக்கு வந்து ப்ரீ டின்னர் கொடுக்கணும். அந்த ப்ரீ டின்னர்ல 2-3 வகையான டீ இருக்கும். ஐயோ, அதெல்லாம் நம்மளால கிருஷ்ணா என்னால கற்பனையே பண்ண முடியாது. அதை குடிக்கிறது இல்ல, அதை செய்யற ப்ராசஸ கேட்டாலும் நமக்கு வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா அவரோட ஹெல்த்துக்காக அதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்மூதி இருக்கும், ஏதாவது ஒரு பழச்சாறு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து தனித்தனியா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கேப் விட்டு தான் அதை வந்து கொடுக்கணும். ஸோ குரு மகாராஜ் அடுத்து மீட்டிங்க்கு போகணும் அப்படிங்கறதுனால அடுத்தடுத்து 4 ஜூஸையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டே குரு மகாராஜுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வயிறு வலிக்குது, வயிறு பிரச்சனையா இருக்கு. அன்னைக்கு நைட்டு டின்னர் குரு மகாராஜ் சரியா சாப்பிடல நாங்க ஊட்டும் போது. மறுநாள் காலையில பிரேக்ஃபாஸ்டும் சரியா சாப்பிட முடியல, ஏன்னா வயிறு ப்ளோட் ஆயிடுச்சு, வயிறு ஒரு மாதிரி பெருமிருச்சு. ஸோ அன்னைக்கு மத்தியானம் மறுபடியும் ஷிஃப்ட்டுக்கு வரும்போது புரந்தர் பிரபு குரு மகாராஜோட பாதத்தை பிடிச்சு மன்னிப்பு கேட்கிறாராம். குரு மகாராஜ் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, என்னாலதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு. ஸோ நான் தான் இதுக்கு காரணம், நீங்க என்னை வந்து தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி குரு மகாராஜ் கேட்டாராம். உன் மேல தப்பே இல்லை, நான் கேட்டேன், சாப்பிடணும்னு கேட்டேங்கிறதுனால தானே நீ கொடுத்த, அப்ப தோஷம் என்னோடது தானே, நான் தானே கவனிச்சிருக்கணும் என்ன, உன்னை எப்படி நான் குத்தம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி புரந்தர் பிரபுட்ட குரு மகாராஜ் சொன்னாங்க. ஸோ நேற்று புரந்தர் பிரபு சொல்லிட்டு என்கிட்ட அழுகுறாரு. பாருங்க எப்பேற்பட்ட குருவா இருக்கணும் அவரு. தன்னோட சீடர் பண்ண தப்ப கூட தான் காரணம்னு ஏத்துக்கிறாரு. இப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பாக்கியம் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று புரந்தர் பிரபு நைட்டு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். சோ இதுதான் குரு மகாராஜோட மர்சி, அவரோட காரணமற்ற கருணை. இப்பேற்பட்ட ஒரு நபரை நம்ம எப்படி சாதாரண நபராக பார்க்க முடியும்? அவரை எப்படி சாதாரணமா நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும்? ரொம்ப சுலபமா குரு மகாராஜ் சொல்லி இருக்கலாம், உனக்கு அறிவு இல்லையா, டைமிங் விட்டுதான் கொடுக்கணும்னு தெரியாதா? இல்ல, மொத்த பழியையும் அவரே ஏத்துக்கிட்டாரு. என்னோட வயிறு பிரச்சனைக்கு நான் தான் காரணம், நீங்க இல்ல அப்படின்னு. சோ ஒரு குரு இப்படியும் இருக்க முடியுமா அப்படிங்கறத நாங்க பிராக்டிக்கலா பாக்குறோம். முந்தா நேத்து நைட்டு 2:45 எந்திரிச்சிட்டாரு ஆஸ் யூஷுவல். எந்திரிச்ச உடனே மொபைல் போனை கேட்டாரு. நானும் ஈஸ்வம்பர் பிரபுவும் இருந்தோம். 2 பேரும் குரு மகாராஜ் பக்கத்துல மொபைலை கொண்டு போய் வச்சுட்டோம். குரு மகாராஜ் இமெயிலுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப சடனா எனக்கு பிரபுபாத் லீலாமிருதா தான் ஞாபகம் வந்தது. சோ நான் குரு மகாராஜ் கிட்ட நேரடியா சொல்லிட்டேன், குரு மகாராஜ் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நாங்க நேரடியா ஒருவேளை பிரபுபாதருக்கு சேவை பண்ற மாதிரிதான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா பிரபுபாத் லீலாமிருதால பிரபுபாத் இந்த மாதிரி பகலா வந்து டிக்டேட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு, அப்ப எல்லாரும் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. சோ நான் பிரபுபாதருக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஈஸ்வரி சம்பரும் குரு மகாராஜ்க்கு சொல்றாரு, இதே தாட் தான் என் மைண்ட்லயும் வந்துட்டு இருந்தது குரு மகாராஜ். நடு ராத்திரி 2:45 எந்திரிச்சு நீங்க டிக்டேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மெயிலுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பிரபுபாதர் அவரோட புஸ்தகத்தை எழுதுறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதே சேவையை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நாங்க 2 பேரும் ரொம்ப கர்வப்படுறோம் உங்களுக்கு சேவகர்களா இருக்கிறதுல அப்படின்னு சொல்லி அவரு கன்க்ளூட் பண்றாரு. சோ ஒரு 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 சாதாரண நபர் அப்படின்னா இவ்வளவு எல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுவும் பிரபுபாதரே அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, உன்னோட சர்வன்ஸை வச்சு நீ இனிமே வேலைகள் எல்லாம் பாருன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. பட் ஸ்டில் அந்த சர்வன்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கற வேலை இருக்குல்ல, வேலையை ஈஸியா பண்ணிடலாம், வேலை வாங்குறதுல இருக்கிற கஷ்டம் இருக்கே
ரொம்ப பெரிய கஷ்டமாச்சே. முதல்ல விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்கணும், அதை எப்படி செய்யணும்னு சொல்ல வைக்கணும். இதுக்கு நடுவுல இந்த மாதிரி தொல்லைகள் எல்லாம், வயிறு உபாதை, அஹ், நாங்களே வந்து வேணுங்கிட்டே என்னென்னத்தையோ வந்து திணிக்கிறது. வா, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. குரு மகாராஜா வந்து பிரபுபாதருக்கு அவரோட குருவை அச்சீவ் பண்றதுக்கான சுலபமான வழிமுறைகள் இருந்தது. பிரபுபாதர் வந்து அந்த அளவுக்கு கோத்ரூ பண்ணல டிசீஸ் எல்லாம். ஹரிகுரு பிரபு வந்து சொல்றாங்க, டாக்டர், அவர் வந்து சொல்றாங்க என்கிட்ட, பொதுவா பேஷண்ட்டுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதுவோம் அப்படின்னா ஒரு பேப்பர்ல தான் எழுதுவோம். ஆனா குரு மகாராஜுக்கு புக் லெட் எழுதுறோம் அப்படின்னு. ஏன்னா ஒரு நாளைக்கு 70 டைப் ஆஃப் மெடிசன் குரு மகாராஜ் எடுக்கிறாங்க. ஆயுர்வேதி, அலோபதி, ஹோமியோபதி, அது போக நேச்சுரோபதி, இந்த மாதிரி 70 வகையான மருந்துகளை குரு மகாராஜ் எடுக்கிறாங்க. சோ எப்பேற்பட்ட ஒரு ஆஸ்டியர் பர்சன். ஆஸ்டியர்னா அசாதாரணமான நபராக இருக்கணும். இது சாதாரண மனிதர்களுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. கட்டுண்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பௌதீக சுகத்தை சுகிக்கணும் அப்படிங்கிற என்னை போன்ற ஆத்மாவுக்களுக்கெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. இது குருவால மட்டுமே தான் சாத்தியமாகப்படுது. அவர் மட்டும்தான் இதை செய்ய முடியும். சோ அப்பேற்பட்ட குரு நமக்கு கிடைச்சிருக்கார். இந்த 3வது அபராதம், குரு சாதாரண அவரோட கட்டளைகளை மீறுவதும் குற்றம், அவரை ஒரு சாதாரண நபராக கருதுவதும் குற்றம். இந்த 2 விஷயங்கள், அவரோட கட்டளைகளை எப்படியாவது குறைந்தபட்சமாவது நம்ம வந்து கடைபிடிக்க முயற்சி பண்ணோம்னாலே நம்ம வாழ்க்கையில வந்து சக்சஸ் ஆயிடும், அச்சீவ் பண்ணிடுவோம். அதுக்கு மேல வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆக எல்லோரும் வந்து குரு மகாராஜோட கருணை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 2 விஷயங்களை மட்டும் ரொம்ப சிறமேற்கொண்டு பண்ணா மிகவும் நல்லா இருக்கும் அப்படிங்கறத வந்து நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறேன். அதே போல லீலாவதி மாதாஜி ஒரு பாயிண்ட் வந்து இன்னைக்கு சொன்னாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட என்ன வேண்டுனாலும் குருவுக்காக செய்வாருன்னு. சோ பிரபுபாதரோட ஆணையை நிறைவேற்றுவதற்காக குரு மகாராஜ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆணை வந்து இது, ஜெகநாத் பூரி கோவிலுக்குள்ளார எல்லாரையும் கூட்டிட்டு போகணுங்கிறதுக்கு. அதனால ஜெகநாத் பலதேவ் சுபத்ரா மகாராணி கிட்டேயே நம்ம வந்து இந்த கோரிக்கையை விட்டுறலாம். அவரோட குருவோட ஆணையை நிறைவேற்றுறதுக்காக என்னோட குரு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. சோ என்னோட குருவுக்காக நான் உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன், தயவு செஞ்சு அவரோட குருவோட ஆணைகளை நிறைவேற்றுறதுக்கு நீங்க உதவி பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஜெகநாதர் கிட்ட சரணடைவோம். அதன் மூலமாக ஜெகநாதர் வந்து நமக்கு அவருடைய கருணை பார்வையை அளிப்பார் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆக இந்த மாதிரி குருவோட லீலைகளை வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து இன்னும் நிறைய கேட்போம். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சேவைகள் இருக்கு, அதனால இன்னைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. கை தூக்கிட்டீங்கன்னா பிரபுவே கூப்பிடுவாங்க, இல்ல நீங்களே மியூட் எடுத்துட்டு பேசுங்க. இல்ல உங்களோட கருத்துக்களை கூட இங்க பதிவு பண்ணலாம். நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது எப்படி வந்து இந்த 4 ஒழுக்க விதிகளை கடைபிடிக்க வைக்கிறது அப்படிங்கறத பத்தி நீங்க கருத்துக்களை பதிவு வைக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நாங்கள் வந்து பெங்களூர்ல இருந்து பேசுகிறோம்.
தமிழ் டிவோட்டிக்கு வந்து ப்ரீச்சிங் பண்ணிட்டு இருக்கிறேங்க பிரபுஜி. ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் வந்து முதல்ல குரு மகாராஜ் கிட்ட நான் வந்து ஹோமேஜ் எழுதி அனுப்புனேன், அதாவது வியாஸ் பூஜாக்கு. அதாவது குரு மகாராஜ், நான் வந்து தமிழ் டிஓடிக்கு வந்து இங்கே வந்து கன்னடா, இங்கிலீஷ், ஹிந்தி அது மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. எங்கள் சென்டரில் வந்து நாங்கள் தமிழ் எடுக்கலை. அதனால் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தமிழில் தான் படிச்சிருக்கிறேன். எனக்கு தமிழ் தான் தெரியும். அதனால் வந்து எனக்கு எடுக்கணும் குருமராஜ். அதனால் உங்கள் மர்சி இல்லாமல் என்னால் எடுக்கவே முடியாது. ப்ளீஸ் எனக்கு அந்த மர்சியை கொடுங்கன்னு முதல் வருஷம் எழுதி அனுப்புனேன். 2வது வருஷம் ஹோமேஜ் எழுதும் பொழுது தமிழ் டிஓடி 5-6 பேர் சேர்ந்துட்டாங்க, என்னை ப்ரீச்சராக ஆக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து 2வது வருஷம் மறுபடியும் எழுதி அனுப்புகிறேன், குருமராஜ் எனக்கு தமிழ் டிவோட்டிங்க வந்து நிறைய பேர் வேணும். எனக்கு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, 4 பேர் 3 பேர் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள எனக்கு நிறைய பேர் வேணும் குருமராஜ். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். ஆனால் எங்களுக்கு வந்து உங்கள் மர்சி இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. ப்ளீஸ் எங்களுக்கு அந்த ஒரு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு மறுபடியும் அதில் எழுதி அனுப்புனேன். அதுக்கப்புறம் வந்து இந்த வருஷம் இப்போ நான் எழுத போகிறேன், வியாச பூஜை வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நான் ஹோமேஜ் எழுதுறதுக்கு நான் ரெடியாக ஆயிட்டுருக்கிறேன். இப்போது நான் எனக்கு வந்து தமிழ் டிவோட்டிங்க வந்துட்டாங்க 20 பேர், அப்படி 24 பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த 24 பேருக்கும் வந்து அவங்கக்கிட்ட வந்து எனக்கு டைம் இல்லை, நான் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் அவங்க வந்து இல்லை இன்னைக்கு வரல, வாரமும் ஒரு காரணம் சொல்லி தவிர்த்துக்கிட்டே வராங்க. ஆனால் கனெக்ஷனில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ மனசு ரொம்ப வேதனையாக மறுபடியும் குரு மகாராஜ் கிட்ட தான் நான் ப்ரே பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ எனக்கு இதை வந்து குரு மகாராஜுடைய ஒரு பிரதிநிதியாக உங்ககிட்ட நான் முன்ன வைக்கிறது, அவங்கள நான் எப்படி கொண்டு போகிறதுங்க பிரபுஜி. அதாவது எனக்கு ரொம்ப ஆசை, குருமராஜ் சொல்லியிருக்காரு, எனக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன். நான் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி தான், எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னுடைய லீடர்ஸ் என்னை நல்லபடியாக வழி நடத்திக்கிட்டு போகிறாங்க. ஆனாலும் எனக்கு இந்த ஒரு பேராசை, இவங்க புரிஞ்சுக்கணும், சீக்கிரம் முன்னாடி வரணும், கிளாஸையாவது அட்லீஸ்ட் நல்லபடியாக அவங்க வாரம் கரெக்டாக அட்டென்ட் பண்ணால் கூட போதுமே அப்படின்ற ஏக்கம் இருக்குதுங்க பிரபுஜி. ஆனால் அவங்க எல்லாரும் வந்து கிளாஸை தவிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன். ஆனால் வந்து அன்னைக்கு பார்த்தா 2 பேர் உட்காந்துருப்பாங்க, 4 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அதுதான் பிரபுஜி என்னுடைய இது ஒரு பிரார்த்தனை, ஒரு வேண்டுகோளும் கூட. நீங்கள் எனக்கு வந்து என்ன சொல்கிறீங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஒரு பழமொழி இருக்கு, பொறுத்தார் பூமியை ஆழ்வார். நம்மளோட முயற்சிகளை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதோட பலனை கிருஷ்ணர்கிட்ட விட்டுருவோம். நம்ம இப்ப பிரச்சாரம் பண்றோம், 2 பேருக்கு பிரச்சாரம் பண்ணாலும் கூட, நான் என்னோட போன ஜேஎஸ்எஸ்லயோ அதுக்கு முன்னாடி ஜேஎஸ்எஸ்லயோ சொன்னேன், இந்த ஒரு லீலா. ஒரு மாதாஜி வந்து சவுத் அமெரிக்கால இருக்கிற மாதாஜி 8 பக்தர்களை ப்ரீச்சிங் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க குரு மகாராஜ்க்கு இமெயில் பண்ணியிருந்தாங்க. குரு மகாராஜ் அவ்வளோ சந்தோஷப்பட்டார். ஸோ நீங்க 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க, பௌதீக உலகத்துல இருக்கக்கூடிய அந்த 2 ஆத்மாக்களை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க. அதுக்காகவே 100% கருணையை குரு மகாராஜ் உங்களுக்கு கொடுத்துருவாரு. வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம யாரையுமே கிருஷ்ண உணர்வுல யாருமே கிருஷ்ண உணர்வுல ஃபோர்ஸ் பண்ணல. ஸோ அதே மாதிரி நம்மளும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். அவங்ககிட்ட கொடுத்துட்டோம், காலம் கண்டிப்பா அவங்கள கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றும். அதுவரை வெயிட் பண்ணுவோம். ஸோ குரு மகாராஜ் கிட்ட கான்ஸ்டன்டா நீங்க எப்படி வருஷம் ஹோமேஜ் எழுதி, இப்போ இதுவே ஒரு பெரிய லீலை. மாதாஜி ஹோமேஜ் எழுதுறாங்க தமிழ்ல, இல்லையா? எஸ் பிரபுஜி. குரு மகாராஜுக்கு தமிழ் தெரியுமா என்ன? இல்லைங்க பிரபுஜி. அப்புறம் எப்படி தெரியுது அவருக்கு உங்களோட பிரார்த்தனை நிறைவேற்றணும்னு? இப்பதானே நீங்க சொன்னீங்க அவரை சாதாரணமானவரா நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு. ஓகே, இதுதான் லீலை. நீங்க தமிழ்ல ஹோமேஜ் எழுதினாலும் கூட குரு மகாராஜுக்கு தெரியும். ஏன்னா அங்க உள்ளார பரமாத்மான்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு.
எஸ் அந்த பிரபுஜி. பரமாத்மாட்ட போய் சொல்லிடுவாரு, இந்த அம்மா இப்படி டெய்லி அழுதுகிட்டே இருக்காங்க, எதையாவது பண்ணுப்பா, எதையாவது பண்ணுப்பா, எதையாவது பண்ணுப்பா. சோ குருவோட லீலைகள் வந்து அலாதி. அதனால பொறுமையா இருங்க. குரு மகாராஜ் கண்டிப்பா அதற்கான பக்தர்களை உங்கள்ட்ட அனுப்புவாரு. நான் ராதா மாதவ், பஞ்சதத்வா, நரசிம்மதேவர்கிட்ட உங்களோட பிரச்சாரம் இன்னும் சிறக்கணும், உங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஸோ மச் பிரபுஜி. தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா பிரபு. என்னோட சிறு கருத்தை நான் சொல்றேன் பிரபு. மாதாஜி கேட்ட கேள்விக்கு அவங்க வந்து நேர்ல தான் அவங்க வந்து அட்டன் பண்ணணும் இல்லாம அந்த கிளாஸ அவங்க வர முடியாதவங்களுக்கு, வர்றவங்களுக்கு ஓகே, வர முடியாதவங்கள ஆன்லைன்ல வந்து கூகுள் மீட்டோ இல்ல ஜூம்லயோ அவங்கள கனெக்ட் பண்ண சொல்லி காதுல கேட்கறது மூலமா தொடர்ந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து வரணும்னு ஆசை இருக்கும். எஸ் பிரபு, எஸ் மாதாஜி. ஆன்லைன் வந்து கூகுள் மீட் பக்கத்துலேயே ஆன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதையும் கொடுத்துருக்குறாங்க மாதாஜி. அதில் ஒரு 4-5 பேர் வந்து கேட்பாங்க, அனுப்பி வைங்க நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசியாக ஒருத்தர் அட்டன் பண்ணுவாங்க. ஒருத்தர் 2 பேர் தான் அட்டன் பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் சொன்னது எனக்கு இன்னும் ஆறுதலாக இருக்குதுங்க மாதாஜி. அதையும் செய்கிறேன், ரெக்கார்டும் பண்ணுறேன். அந்த ரெக்கார்டு ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் அந்த ரெக்கார்டை வந்து கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி கொஞ்சம் சின்னதாக அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்குறேங்க மாதாஜி. எனக்கு என்னென்னா எனக்கு வந்து இதுதான் எனக்கு சோர்ஸ், வேறு ஒன்றும் கிடையாது. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் நான் வந்து குரு மகாராஜ்க்காக நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது இது தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. அதனால தான் எனக்கு இதை வந்து ஒரு சோகமாக உங்ககிட்ட பகிர்ந்த மாதிரி தான் தோணுது. ஆனாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரபுஜி. பண்ணிருக்கீங்க. இப்ப இதுல பாருங்க எத்தனை பேரு விஸ்வேஸ்வரி மாதாஜி மாதிரி எத்தனை பேர் கிளம்ப போறாங்க பாருங்க. பீரங்கிய கொண்டுட்டு போய் போட போறாங்க. மிதிலேஸ்வரி மாதாஜி, இன்னும் எத்தனை மாதாஜிக்கு இங்க இருக்காங்களோ எல்லாரும் பாருங்க உங்களை இன்ஸ்பயரா எடுத்துக்கிட்டு அவங்க கோயில்ல பார்த்து தமிழ் டிவோட்டிஸை போய் ப்ரீச்சிங் பண்ண போறாங்க. ஏன்னா ஒவ்வொன்றுமே நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன். நீங்க அவ்வளவு உறுதியா தமிழ்காரங்களுக்கு மட்டும்தான் ப்ரீச்சிங் பண்ணுவீங்கன்றீங்க, குரு மகாராஜ் உங்களுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. இப்ப இது வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும், நம்மளும் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அதனால விஷயங்களை ஷேர் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம ப்ரீச்சிங் அப்ளிகேஷன் வந்து ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத சொல்லும் போது அதுல மத்தவங்க உற்சாகம் எடுத்து முன்னுக்கு வர முடியும். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி அனாதினி மாதாஜி. யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரபுஜி. பிரணாம்ஸ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा प्रभु जी. धन्यवाद. प्रणाम प्रभु जी. प्रभु जी நான் ஹரே கிருஷ்ண மாதாஜி. நான் இன்னும் இனிஷியேஷன் எல்லாம் ஒன்றும் எடுக்கல. நான் ஆரம்ப நிலையில தான் இருக்கேன். இப்போ மாதாஜி சொன்ன மாதிரி நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து இங்க பெங்களூருக்கு வந்து செட்டில் மேரேஜ் ஆயிட்டு இங்க வந்ததுனால நான் எங்க சிக்ஷா குரு கிட்ட கேட்டேன். அவர் கன்னடால எடுத்துட்டு இருக்காரு, இங்கிலீஷ்ல எடுத்துட்டு இருந்தாரு. நான் கேட்டேன், பிரபு எங்களுக்கு தமிழ்ல கிளாஸ் வேணும். இல்ல மாதாஜி தமிழ்ல யாரும் வரதில்லை. இல்ல பிரபுஜி பரவாயில்ல, என்னால முடிஞ்ச வரையும் நான் சேர்த்துறேன் பிரபுஜி, எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிரபுஜியே எடுக்க ஆரம்பிச்சாரு. இப்ப அங்க நிறைய பேர் இப்ப வந்துட்டு இருக்காங்க பிரபுஜி. தமிழ்ல அவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ குறைஞ்சது ஒரு 40 பேர் கிட்ட ஆன்லைன்ல படிச்சிட்டு இருக்காங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர். பாருங்க இதுதான், ஏன்னா நம்மளோட ஆர்வம் குருவுக்கு கண்டிப்பா தெரியும். நம்ம என்ன விரும்புறோமோ குரு வந்து கண்டிப்பா அதை கொடுத்துருவாரு. அதனால ஆர்வத்தை வளர்த்துக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுவோம். ஓகே, ரொம்ப நன்றி பாரதி மாதாஜி. கிருஷ்ணா வேற யாருக்காவது ஏதாவது உங்க கருத்துக்கள் இருந்தா எல்லாருடைய சொல்லலாம். அப்படி பிளெஸிங்ஸும் எனக்கு வேணும் பிரபுஜி. நான் இன்னும் அந்த இது ஷெல்டர் பேப்பர் எழுதியிருக்கேன், இன்னும் ஷெல்டர் அளவுக்கு கூட இன்னும் போல. எல்லாருடைய ஆசீர்வாதமும் எனக்கு வேணும் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப எல்லா பக்தர்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம், சீக்கிரமா குரு மகாராஜ் கிட்ட நீங்க தீட்சை வாங்கணும் அப்படின்றதுக்காக. ரொம்ப நன்றிங்க பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு ஒரு அற்புதமான பக்தர் வந்து நம்மளுக்கு குரு மகாராஜரோட சங்கத்தை கொடுக்க போறாங்க. நாளைக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. இன்னும் அதிகமான பேர் வந்து 300 பேர் பக்கம் கலந்துக்கலாம் நேரடியா. அந்த மாதிரி ஜூம் போட்டிருக்கோம். கண்டிப்பா வந்து எல்லாரும் அதுல கலந்துக்கோங்க.
இந்த உதவியை செய்யற நீங்க இப்ப சாரி விஸ்வேஸ்வரி மாதாஜி, மன்னிச்சிருங்க. இடையில ஜூம் வந்து நம்மளுக்கு வந்து மலேசியா இன்ஸ்டியூட் இப்போ இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் அவங்க கொடுத்து உதவுறாங்க. அவங்களுக்கும் நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நம்ம தொடர்ந்து வந்து இந்த குருமராஜரோட சங்கத்தை எடுத்துட்டு நம்ம குருவுக்கு எப்படி சேவை பண்ணலாம், எப்படி நம்ம வந்து நம்மள ஆன்மீகத்துல எப்பவுமே குருவோட தொடர்ந்து ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிந்தனை பண்ணலாம் இந்த வகுப்பு மூலமா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி விஸ்வேஸ்வரி மாதாஜி. இப்போ இந்த மாதாஜி ஒரு கிளாஸோட லிங்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. கோபதி கிருஷ்ண பிரபுவோட கிளாஸை நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல வந்து அவர் குரு மகாராஜோட சேவை செய்யறதுக்காக ஃபண்ட் ரைசிங் வந்து பண்றதை பத்தி பேசியிருப்பாரு. ஸோ நான் வந்து அக்கௌண்ட் டீட்டெயிலையும் நீங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் குரூப்ல ஷேர் பண்றேன். யாரெல்லாம் முடியுமோ, சிறு துளி பெருவெள்ளம், உங்களால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ முயற்சி பண்ணுங்க. ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்ப தருபியச்ச கிருபா சிந்துபேவ ச பதிதானாம் இன்னைக்கு இந்த ஜேஎஸ்எஸ் மீட்டிங்ல அட்டென்ட் பண்ண எல்லா பக்தர்களுக்கும் என்னோட சிறந்தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. Thank you, Prabhu.